Let us all stand and read scripture நாம் எல்லாரும் எழுந்து நின்று வேத வசனங்களை வாசிப்போம். from 1 Peter chapter number 1. 1 பேதுரு 1வது அதிகாரம். 1 Peter chapter number 1. 1 பேதுரு 1வது அதிகாரம். From verse number 22 to 25. 22 லிருந்து 25 வரைக்குமாய். Seeing ye have purified your souls in obeying the truth through the Spirit unto the unfeigned love of the brethren, seeing ye the love one another with a pure heart fervently, being born again, not of a corruptible seed, but of the incorruptible, by the word of God, which liveth and abideth forever. For all flesh is as grass, and all the glory of man as the flowers of grass. The grass withereth, and the flower therefore falleth away. But the word of the Lord endureth forever. And this is the word which by the gospel is preached unto you. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22 லிருந்து 25 வரைக்கும். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் முதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. Let us all pray, gracious and loving Heavenly Father. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, We come to your throne of grace this morning. இந்த காலைவேளையிலே உம்முடைய சிங்காசனத்தண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம். Help us, Jesus, to understand your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். I am an unworthy vessel standing in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே தகுதியில்லாத பாத்திரமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். Thank you for the blood that you shed on the cross. நீ சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். Cleanse me and purify me. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், நீர் என்னை கழுவும். And put your word in my mouth. உம்முடைய வார்த்தையை என் வாயிலே நீர் வையும். Let this word go and penetrate in the hearts of the people. ஆண்டவரே, இந்த வார்த்தை கடந்து சென்று உம்முடைய ஜனத்தின் இருதயத்திலே தங்கட்டும். In multiple folds, let give a fruit in their life. அவருடைய வாழ்க்கையிலே அது பல மடங்கு கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாய் நீர் மாற்றும். We give thy glory and honor unto you. ஆண்டவரே, உமக்கு கனத்தையும் மகிமையும் நாங்கள் In செலுத்துகிறோம். Jesus' name I pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்கார். The scripture that we read is a very familiar scripture to all of us. நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமானது. In the epistle of Peter, he writes certain areas about the brotherly love. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சில இடங்களிலே சகோதர சிநேகத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். When Peter writes about the stature of the perfect man, ஒரு பரிபூர்ண உள்ள மனுஷனை குறித்த அந்த அளவை பற்றி அவர் எழுதின போது, and before the love comes, the brotherly love is coming. அன்பு வருகிறதுக்கு முன்பாக அந்த சகோதர சிநேகம் உண்டாகிறது. And every believer, true believer that believes, we all must have the love of God. நம்ம விசுவாசிகளாகிய நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய அன்பு உண்டாயிருக்கிறது. The God's love is not a love what we see in the world. உலகத்திலே நாம் பார்க்கிற அன்புகளை போல அல்ல தேவனுடைய அன்பு. In Greek language, the love is described in 4 different ways. கிரேக்க மொழியிலே 4 விதமாக அன்புகளை வித்தியாசப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Eros, Storge, Phileo and Agape. Eros, Storge, Phileo, Agape. So other 3 except the love of agape, rest of the loves are all connected with the human flesh. Agape அன்பை தவிர மற்ற அன்புகள் எல்லாம் மனுஷரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. Some love is romantic, some is the blood related love, some is the friendly love. சில சகோதர சிநேக அன்புகள், சில இரத்த பாசமான அன்பு, இன்னொன்று ரொமான்டிக் அன்பு.
But the real love of God is agape, it is an unconditional love. ஆனால் உண்மையான தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு என்பது அது நிபந்தனையற்ற ஒன்று. So Christ came to the world to reveal that unconditional love. கிறிஸ்து இயேசு அந்த நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்ததான் இந்த உலகத்திற்கு The வந்தார். scripture says God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதவசனம் That சொல்கிறது. love is not a romantic love. அந்த அன்பு அது ரொமான்டிக் அன்பும் It's அல்ல. not a friendly love. அது சிநேகத்தோடு இருக்கிற அன்பும் It's அல்ல. not a blood connected love. இல்ல இரத்த சம்பந்தப்பட்டமான அன்பும் அல்ல. It is an unconditional love. அது நிபந்தனையற்ற ஒரு அன்பு. So Bible says வேதம் சொல்லுகிறது, when God loved the world, தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தபோது what was the condition of the world? உலகத்தினுடைய நிலை என்ன? The world was in sin. உலகம் பாவத்தில் இருந்தது. The world was in enmity with God. அந்த தேவனுக்கு அது பகைஞனாய் அது காணப்பட்டிருந்தது. But in that moment, அந்த நிமிஷத்தில், in that situation, அந்த சூழ்நிலையிலும் கூட unconditionally, நிபந்தனையற்ற அளவிலே God loved us. தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். So why he expressed that love? ஏன் அந்த அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார்? All his children has to take part in that love. அந்த அன்பிலே அவருடைய பிள்ளைகளாகிய யாவரும் பங்கு பெற வேண்டும் When என்பதே. you have that unconditional love in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நிபந்தனையற்ற அன்பை நீங்கள் கொண்டிருப்பீர்களா? that is the true sign that you are matured in Christ. அதுதான் உண்மையான ஒரு அடையாளம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே முதிர்ச்சி பெற்று. Many people they try to measure their maturity in a different scales. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் முதிர்ச்சியை வித்தியாசப்பட்ட அளவிலே அவர்கள் கணிக்கிறவர்களாய் Some இருக்கிறார்கள். people they value their maturity, how many years they lived with Christ. கிறிஸ்துவோடு எத்தனை வருஷம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் கணிக்கிறார்கள். How many years they were going to the church. எத்தனை வருஷம் அவர்கள் சபைக்கு செல்கிறார்கள் என்ற கணிப்பு. How many scriptures they know. எவ்வளவு வேத வசனம் அவர்களுக்கு தெரியும் என்கிற ஒரு கணிப்பு. What kind of gifts they have. எப்படிப்பட்டதான வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் தாங்கள் கொண்டிருக்கிறார்கள். What kind of biblical knowledge they have. அது வேதத்தை குறித்த அறிவு எந்த அளவு அவர்களுக்கு இருக்கிறது என்கிற What கணிப்பு. measure of faith they have. இல்ல விசுவாசத்தின் அளவு அவர்களுக்குள்ள எவ்வளவு இருக்கிறது என்பது. Different people have measured their maturity with a different yardsticks. இப்படியாக அவர்களுடைய முதிர்ச்சி அவர்கள் கணிக்கிறதற்கு வித்தியாசப்பட்ட அளவுகோல்களை அவர்கள் The வைத்திருக்கிறார்கள். true sign of a full maturity of your Christian life, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த முழுமையான முதிர்ச்சியை நீங்கள் கணிக்க வேண்டும். you must reveal that unconditional love through your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக நிபந்தனையற்ற அந்த தெய்வீக அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். That's the love that Christ expressed while he was on this earth. அவர் இந்த பூமியிலே இருந்தபோது கிறிஸ்து அவிதமான ஒரு அன்பையை அவர் வெளிப்படுத்தினார். So as a follower of Jesus Christ, எனவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் we have to follow that same love in our life. அதே அன்பை நாமும் பின்பற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Without perfect love, அந்த பூரண அன்பு இல்லாமல் it is impossible to enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது என்பது சாத்தியப்படாத So ஒரு காரியம். Jesus was a perfect God. எனவே கிறிஸ்து இயேசு அவர் பூரணமுள்ள ஒரு தேவன். He was a perfect God when he came. அவர் பூரணமுள்ளவராய் அவர் வந்தார். He was perfect man when he came. அதே நேரத்தில் அவர் மனுஷனாகவும் பூரணராய் The இருந்தார். humanity and the divinity was 100% perfect in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தெய்வீகமும் மனுஷியமும் 100% இருந்தது. So we are all the children of God. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் We all have to come to that full measure. அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நாம் எல்லாரும் வர When வேண்டும். Paul is writing the scripture in his epistle, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே விதமாக but எழுதுகிறார். all my preaching and teaching என்னுடைய உபதேசம் நான் பிரசங்கம் செய்கிற சகலமும் is to bring the people to the fullness of Christ. அந்த கிறிஸ்துவனுடைய நிலைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க ஜனங்களை கொண்டு வர வேண்டும். Not to my level, என்னுடைய நிலைக்கல்ல, not to the level of the Peter, இல்ல பேதுருடைய நிலைக்கல்ல, not to the level of any other apostle. இல்ல மற்ற அப்போஸ்தலருடைய நிலைக்கு We அல்ல. are all imperfect people. நாம் எல்லாம் குறைவுபட்டவர்கள்.
இருக்கிறார்கள். We all have ups and downs in our life. நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. Our perfect model and example is our Lord Jesus நம்முடைய Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முழுமையான முன்மாதிரி. So the perfection starts from the faith. எனவே அந்த பரிபூரணம் பூரணம் என்பது விசுவாசத்தில் ஆரம்பித்து And it ends in love. அது அன்பிலே நிறைவு பெறுகிறதா So இருக்கிறது. before it ends in love, அது அன்பிலே நிறைவு படுவதற்கு முன்பாக it must have a brotherly love. அதற்குள்ளே சகோதர சிநேகம் இருக்கப்பட வேண்டும். Without adopting, getting into the brotherly love, அந்த சகோதர சிநேகத்தை நீங்கள் அடையாமல் you cannot enter into the another level. இன்னொரு மேன்மையான நிலைமைக்கு நீங்கள் கடந்து போக முடியாது. So many people, they are not understanding what is really a brotherly love. உண்மையாகவே சகோதர சிநேகம் இன்னது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். Before you understand the brotherly love, அந்த சகோதர சிநேகத்தை அன்பை நீங்கள் அறிவதற்கு முன்பாக first you must understand who is your brother. உங்களுடைய சகோதரன் யார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள Without வேண்டும். understanding who is your brother, உங்களுடைய சகோதரன் யார் என்றே நீங்கள் புரிந்து கொள்ளாமல் it is impossible to express the brotherly love உங்களுடைய towards him. சகோதர சிநேகத்தை நீங்கள் வெளிப்படுத்துவது முடியாத So காரியம். the brotherly love எனவே சகோதர சிநேகம் is not connected with our flesh. நம்முடைய மாம்சத்தோடு இணைக்கப்பட்ட சம்பந்தப்பட்டது அல்ல. So when Peter was telling about the brotherly love, அங்க பேதுரு சகோதர சிநேகத்தை பற்றி சொல்லும்போது he said unfeigned brotherly love. நீங்க மாயமற்ற சகோதர சிநேகமாய் In another translation in English it says, ஆங்கிலத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பில் it சொல்லப்பட்டிருக்கிறது. is a very, very sincere love. அது உத்தமமான ஒரு சகோதர சிநேகம். It is very sincere love. அது உத்தமமானது உண்மையாய் The sincere love towards the brethren. அந்த சகோதரனுக்கு முன்பாய் நீங்கள் காண்பிக்கிற உத்தமமான அன்பு. So that sincere love அந்த உத்தமமான அன்பு has to be expressed towards the brother. அந்த சகோதரனுக்கு நேராய் காட்டப்படும்போது And before that we have to understand who is our brother. அதற்கு முன்பாக அந்த சகோதரன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள In வேண்டும். the very next scripture it gives an answer for that. அதற்கு அடுத்த வசனமே அதற்கான பதிலை சொல்லுகிறது. We always born with the brothers and sisters. நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளோடு பிறந்தவர்கள். So we all know who is our brother. நம்முடைய சகோதரன் யார் என்று நமக்கு தெரியும். I born with one younger brother. நானும் என் சகோதரனோடு கூட He பிறந்திருக்கிறேன். had a privilege to born with the elder brother. அதுபோல அவன் மூத்த சகோதரனோடு பிறந்திருக்க கூடிய பாக்கியம். But God never gave me a privilege to born with sisters. ஆனா சகோதரியோடு பிறக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு ஆண்டவர் But கொடுத்தார். how he became a brother to me? அவர் எப்படி எனக்கு சகோதரனானா His seed and my seed came from the seed of our father. அந்த அவன் பிறந்த வித்தும் நான் பிறந்த வித்தும் என்னோட தகப்பனிடத்திலிருந்து வந்தவன். Many times the Tamilian people, they talk in a very sentimental manner. Mother is not the factor to decide who is the brother. எனவே தாய் வந்து யார் சகோதரன் என்கிறதை தீர்மானிக்க கூடிய கருவி The அல்ல. seed of the father is the deciding factor. தகப்பனுடைய வித்து தான் சகோதரன் இவன் என்பதை நமக்கு நிரூபித்து காட்டக்கூடியது. So I can have a cousin brothers, எனக்கு பெரியம்மா சித்தி பிள்ளைங்கள்லாம் உண்டு. but this real brother means ஆனா உண்மையான சகோதரன் என்பவன் me and Jamie are the real brothers born out of the same seed. அதே வித்திலே பிறந்த நானும் ஜேமியும் தான் சகோதரர்கள். So if you come to the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது so what is the deciding factor here to become all us as a brothers and sisters? நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்கிற ஒரு நிலைக்கு வருவதற்கு எது காரணமாக இருக்கிறது? In the 1 Peter 1:23 the Bible clearly says, 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே being born again, not of a corruptible seed, but of the incorruptible seed by the word of God. அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் So ஜெனிப்பிக்கப்பட்டது. there are two types of seeds are there. எனவே இரண்டு விதமான வித்துக்கள் உண்டு. Corruptible seed அழிவுள்ள வித்து, and incorruptible seed. அழியாத வித்து. So in a family, எனவே குடும்பத்திலே each and every child ஒவ்வொரு பிள்ளையும் born through a corruptible seed. அழிவுள்ள வித்தினாலே பிறக்கிறது. So in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் we are all born. நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். That's why Jesus said to Nicodemus, அதுதான் நிக்கோதேமிடத்தில் ஆண்டவராய் இயேசு if கிறிஸ்து you are not born again, நீ
மறுபடியும் பிறவாவிட்டால் you will never see the kingdom of நீ God. தேவனுடைய ராஜ்யத்தை காண Then மாட்டாய். Nicodemus asking a question to அப்பொழுது Jesus. இயேசுவினிடத்தில் நிக்கோதேமு ஒரு கேள்வியை கேட்டான். Jesus, I am just a grown person now. இயேசுவே நான் வளர்ந்து முதிர்ந்தவன். How can I again enter into the womb of my நான் mother? எப்படி என்னுடைய தாயின் கருவிலே திரும்ப பிரவேசித்து பிறக்க And முடியும்? Jesus gave a very simple explanation. இயேசு மிகவும் எளிமையான ஒரு பதிலை சொன்னார். The things which are born out of flesh is flesh. The things which is born out of the spirit is the spirit. மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். So me and Jamie born by the flesh. எனவே நானும் சகோதரன் ஜேமியும் மாம்சத்திலே பிறந்தவர். We are born of the seed of our fathers. எங்களுடைய தகப்பனுடைய வித்தினாலே நாங்கள் பிறந்தவர். That is the way we become the brothers. அதனால தான் நாங்கள் சகோதரர்களானோம். But more than this, அதை காட்டிலும் this relationship came by the by the corruptible seed. இது அழிவுள்ள வித்தினாலே உண்டான ஒரு உறவு. But we are all born ஆனா நாம் எல்லாரும் in the பிறந்திருக்கிறோம் kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே The incorruptible seed. அழிவுள்ள No, we are all born through the incorruptible seed. அழிவில்லாத வித்தினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே What is that பிறந்திருக்கிறோம். incorruptible seed? அந்த அழிவில்லாத வித்து எது? That is the word of God. அது தேவனுடைய வார்த்தையாகும். God's word is the seed of God. தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வித்தாய் இருக்கிறது. So we are born in the kingdom of God. நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே We are பிறந்திருக்கிறோம். not the people joined in the kingdom of நாம் God. தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல, சேர்ந்தவர்கள் அல்ல. We are all born in the kingdom of நாம் God. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே So பிறந்தவர்கள். unless you born in the kingdom நீ of தேவனுடைய God, ராஜ்யத்திலே பிறக்காவிட்டால் you cannot be a part of the நீ kingdom of தேவனுடைய God. ராஜ்யத்துக்குள்ளே பங்காயிருக்க If you are மாட்டாய். not being the part of the kingdom நீ of தேவனுடைய God, ராஜ்யத்திலே you பங்காயிராவிட்டால் cannot be a brother and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நீ சகோதர சகோதரியாய் இருக்க If you முடியாது. read any epistle in the book, அந்த நிருபத்திலே வேதத்தில் இருக்க எந்த நிருபத்தினாலும் most of the apostles, they acknowledge the believers as a brother. அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் விசுவாசிகளை சகோதரர்கள் என்றே அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். But in the English grammar, ஆனால் ஆங்கில they இலக்கணத்தில் use two different words to differentiate the flesh related brothers and the brother relationship out of that circle. அதாவது மாம்சத்தின்படியான சகோதரனுக்கும் அதற்கு வெளியே இருக்கிற சகோதரருக்குரிய வித்தியாசத்தை ஆங்கில இலக்கணம் இரண்டு வார்த்தைகளிலே In Tamil, many times we say உடன்பிறவா சகோதரன். அநேக நேரங்களிலே தமிழிலே உடன்பிறவா So சகோதரன். what we try to say, என்ன சொல்ல முயற்சிக்கிறோம்? though he didn't born to my mother, என்னுடைய தாய்க்கு பிறந்தாலும் though he is not born into my mother, அம்மாவுக்கும் பிறக்கலனா கூட, பிறக்காவிட்டாலும் he is like my own brother. அவன் என்னுடைய சொந்த சகோதரனை போல இருக்கிறான். But the two different English words are used to differentiate that. ஆனால் அந்த ரெண்டு ஆங்கில வார்த்தைகள் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறது. Those who are born through the same seed, through the same mother, they will be called as a brother. அந்த அதே வித்துனாலே அதே தாய்க்கு பிறந்த சகோதரனை சகோதரன் என்றே சொல்லுவாங்க. Or through friendship or through any other way, if we all become like a brothers, we have to call it as a brethren. ஸ்நேகத்தினாலோ மற்ற எந்த ஒரு காரணத்தினாலோ நாம் எல்லாரும் சகோதரர்கள் ஆகும்போது அதையும் நாம் சகோதரர்கள் என்று தான் சொல்றோம். So this is the word, but in Tamil they use both the thing, they use the sagodharan only. ஆனா தமிழ்ல பொதுவாகவே சகோதரன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. But in English grammar they have two different words to differentiate that. ஆனால் ஆங்கில இலக்கணத்திலே ரெண்டு சகோதரர்களுக்கு ரெண்டு விதமான வார்த்தைகள். For an example, me and Jamie is a brother. நானும் சகோதரனும் ஜேமியும் சகோதரர்கள். But me and brother Berin is a brethren. நானும் சகோதரன் பெரினும் அந்த ஆங்கில இலக்கணத்தின்படி பிரதரன் என்று சொல்லப்படுகிறது. But we never use that brethren. ஆனா அந்த வார்த்தையை நாம் பிரதரன் என்று But we exactly use the same word brother. அந்த பிரதர் என்கிற அதே வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். Why? ஏன்? We also born through the same blood. நாம் அதே இரத்தத்தினாலே நாம் பிறந்தது. We are all born out of the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தது. So we both are connected with the same blood in the flesh. நாம் மாம்சத்தின் இரத்தத்தின்படியாய் நானும் சகோதரன் But ஜேமி we are all connected in same blood, that is the blood of Jesus ஆனால் Christ. நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளானோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே If பிறந்தோம். you look about the body, human body, அந்த மனுஷ சரீரத்தை நீங்கள் from பார்த்தீர்களா? head to the toe so many members are there. தலையிலிருந்து பாதம் வரைக்குமாய் அநேக அவயவங்கள் உண்டு. Even though it connected with the same body, அது அதே சரீரத்திலே இணைக்கப்பட்டிருந்தாலும் some கூட members cannot be touched or seen by another member. சில அவயவங்களை தொடவோ பார்க்கவோ கூடாத ஒரு நிலையில் இருக்கிறது. You have a lungs and
and you have a heart that is the member of your body. உங்களுடைய சரீரத்திலே இருதயம் இருக்கிறது, நுரையீரலும் இருக்கிறது. That's why you are living. அதனால நீங்க ஜீவனோட But இருக்கீங்க. still you cannot touch or see your heart and lung. ஆனா உங்களுடைய இருதயத்தையோ உங்கள் நுரையீரலையோ நீங்க தொடவும் இல்ல, பார்க்கவும் முடியாது. By X-ray or any other scanning you can see through the picture. ஆனால் படத்தின் மூலமாக, ஸ்கேனிங் மூலமாவோ எக்ஸ்ரே மூலமா படத்துல பார்க்கிறோம். If our doctor is operating, the doctor can see that how your lung and heart is doing. மருத்துவர் நமக்கு அறுவை சிகிச்சை செய்தாரனா அவராலே பார்க்க முடியும். But even though these things are the member of your body, அந்த இருதயமும் நுரையீரலும் உங்களுடைய சரீரத்தின் அவயவமாய் இருந்தபோதும் still you cannot see it. அதை உங்களால காண முடியல. But the greatest thing is, ஆனா இதுல பெரிதான ஒரு விஷயம் but there is a liquid substance which flows from the head to the toe in our body. ஆனால் ஒரு திரவமானது நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அது பிரயாணப்பட்டு கொண்டே It இருக்கிறது. touches all the members of the அது body. நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் தொட்டு கொண்டே வருகிறது. What is that fluid? அந்த fluid என்ன? That is the blood. அதுதான் இரத்தம். So the same blood which goes to my brain, என்னுடைய மூளைக்கு செல்கிற அதே இரத்தமே that same blood goes till the end of my toe. என்னுடைய கால் விரலுக்கும் போகிறது, பாதத்தில் இருக்க பெருவிரலுக்கும் So போகிறது. that is the only liquid substance which touches and connects all the members of the இந்த body. இரத்தம் என்கிற அந்த ஒரு திரவம் மாத்திரமே நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் தொடக்கூடிய ஒன்றாய் As இருக்கிறது. the same way, அதே போலவே God compares His church as the body. தேவன் தம்முடைய சபையை சரீரமாக ஒப்பிடுகிறார். He is the head of that body. அவர் அந்த சரீரத்துக்கு தலையாய் But the members of that body, அந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் it's scattered all over the world. அது உலகமெங்கும் பரம்பி They are இருக்கிறது. living in all different continents. அவர்கள் வித்தியாசப்பட்ட கண்டங்களில் They are இருக்கிறார்கள். living in different cities, அவர்கள் வித்தியாசப்பட்ட பட்டணங்களில் different countries, தேசங்களில் இருக்கிறார்கள். different culture, வித்தியாசமான கலாச்சாரம், different language, everything is there. வித்தியாசமான மொழியிலே எல்லாவற்றிலும் But we are all connected by the blood of நாம் Jesus எல்லாரும் Christ. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். All these people all came. எப்படி இந்த ஜனங்கள் எல்லாம் They all came to the kingdom of God, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தார்கள். not by paying some money. ஏதோ ஒரு பணத்தை கொண்டு வந்து சேர்ந்து To become a part of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காய் இருப்பதற்கு you cannot pay anything. நீங்கள் எதையுமே செலுத்த To வேண்டிய become அவசியம் a இல்லை. part of His kingdom, நீங்க அவருடைய ராஜ்யத்தின் பங்காய் இருக்க வேண்டுமானால் Christ already paid a great price for us on the இயேசு Calvary. ஏற்கனவே ஒரு விலை மதிக்க முடியாத கிரயத்தை அவர் So கொடுத்தார். through that, அதன் மூலமாக we are all born in the kingdom of நாம் God. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறந்தவர்களாய் So இருக்கிறோம். in the same kingdom, அதே ராஜ்யத்துல many people are joined அநேகர் இணைந்திருக்கிறார்கள். as a religion. அவர்கள் மத சார்பு. Oh, I am a Christian brother. நான் கிறிஸ்தவ I சகோதரன். belong to a Christian religion. நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். My father's name is Frederick. என்னுடைய தகப்பனுடைய பெயர் ஃப்ரெடரிக். My mother's name is Mary. என்னுடைய தாயார் பெயர் மரியா. That's why my name is John. அதனால என் பேரு யோவான். So what is deciding factor here? இங்க என்ன அவங்க கொண்டு வராங்க? Since your mother and father, they both are become a Christian religion, உன்னுடைய தகப்பனும் தாயும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கிறபடினாலே they gave your name John. அவர்கள் யோவான் என்று உனக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். If they both belong to different religion, அவர்கள் வேறு மதங்களுக்கு வித்தியாசப்பட்ட மதங்களுக்கு they would have சார்ந்தவர்கள். given you a different name. அவர்கள் ஒரு வித்தியாசப்பட்ட பெயரை உனக்கு கொடுத்திருப்பார்கள். So this is not the thing that you all become the part of the kingdom of God. இப்படியாக நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பங்காக இருக்க முடியாது. You have to be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். Unless you born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கப்படாவிட்டால் you are never see the kingdom of நீங்கள் தேவனுடைய God. ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். So the Bible which talks about the true brother, அந்த உண்மையான சகோதரனை பற்றி வேதம் சொல்லும்போது at the same time the same Bible is speaking about the false brother. கள்ள சகோதரனை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. In the Bible, whatever you see, நீங்க வேதத்துல எதை பார்த்தாலும் சரி, behind all the truth, அந்த சத்தியத்துக்கு முன்னாக always the false will travel. போலியான ஒன்றும் அது வந்து பிரயாணப்பட்டு The real Christ is there, உண்மையான கிறிஸ்து இருக்கிறார். and the antichrist is அதே there. நேரத்துல அந்தி கிறிஸ்துவும் இருக்கிறார். Real brother is there, உண்மையான சகோதரன் and the இருக்கிறார். false brother is அதே there. நேரம் கள்ள சகோதரன் Real இருக்கிறார். prophet is there, உண்மையான தீர்க்கதரிசி உண்டு, and false prophet is கள்ள there. தீர்க்கதரிசியும் உண்டு. Always the two things are parallelly இப்படி traveling. இரண்டு காரியங்களும் ஒன்றுக்கொன்று இணையாகவே பிரயாணப்பட்டு கொண்டு வருகிறது. But the Bible it starts
always with these two seeds. ஆனால் வேதம் இந்த இரண்டு வித்துகளிலிருந்து தான் பேசுகிறது. The Abel is the seed of God. ஆபேல் தேவனுடைய வித்தாய் இருந்தான். But Cain was the seed of the devil. ஆனால் காயினோ அவன் பிசாசனுடைய வித்தாய் இருந்தான். In the book of John, in the epistle of John, we read a scripture. யோவான் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். He born out of the devil. அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். So his seed was there. எனவே அவனுடைய வித்தும் இருக்கிறது. So they both are coming to the presence of God. அவர்கள் எல்லாரும் ரெண்டு பேருமே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வருகிறார்கள். They want to offer something to him. ஆண்டவருக்கு ஏதோ கொடுக்க விரும்பி. But ஆனால் the false seed is becoming against to the true seed. அந்த போலியான கள்ள வித்தானது உண்மையான வித்துக்கு விரோதமாய் எழும்புகிறது. That's why the first murder happened. அதனால தான் முதல் கொலை நடந்தது. So the Bible says, வேதம் சொல்கிறது, so everything will go. எல்லாமே கடந்து போய்டும். So we all got this human body through the corruptible seed of the father. பிதாவினுடைய நம்முடைய தகப்பனுடைய வித்தின் மூலமாக இந்த அழியக்கூடிய இந்த சரீரத்தை நாம் எல்லாரும் Why the word corruption is used? ஏன் அங்க அழிவுள்ளது என்று சொல்லப்பட்டது? After some days சில நாட்கள் you will கழித்து die. அது மரித்து போகும். There is no hope for that. அதுக்கென்று ஒரு நம்பிக்கை You கிடையாது. cannot extend not even 1 hour or 1 minute beyond that. அந்த ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த நேரத்தை கடந்து ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு நிமிஷமோ கூட நீ அதிகமாக இருக்க முடியாது. Because you born out of the corruptible seed. ஏனென்றால் நீ ஒரு அழிவுள்ள வித்துனாலே நீ பிறந்திருக்கிறாய். 19 நாம் வாசிக்கிறோம். The lifetime of a man is 70 years. 90 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் மனுஷனுடைய ஆயுட்காலம் 70 வருஷம். More than a strength it's 80 years. அதற்கூட்டிலும் 80 வருஷமாய் இருந்தார். And beyond that everything is worry and pain. அதுக்கு அப்புறம் எல்லாமே வருத்தமும் சஞ்சலம் தான். So the Bible says it's going very fast. எனவே அதெல்லாம் சீக்கிரமாய் கடந்து போகுது. It goes very fast. அது வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. But at the same time அதே நேரத்திலே we have to be born again through the incorruptible seed. அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும். So those who are all born again through the incorruptible seed of God, தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும், even though they die in their corruption, அவர்களுடைய அழிவுள்ள இந்த சரீரத்தில் அவர்கள் மரித்தார்கள், on the day of coming of the Lord, ஆண்டவருடைய வருகை நாளின் போது all this corruption will get into the incorruption. இந்த அழிவுள்ள எல்லாம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். The time when he comes, அவர் வருகிற அந்த those who வேளையிலே all live, அவருக்குள்ளே உயிரோடு we all will வாழ்கிறவர்கள் be transformed. அவர்கள் எல்லாரும் மறுரூபமாவார்கள். This corruption will get into the incorruption. இந்த அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை அது தரித்துக் கொள்கிறது. So the bottom line of the thing, இதற்குரிய அடிப்படை காரியம் என்னவென்றால், the true brothers in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உண்மையான those who are all born through the seed of God, தேவனுடைய வித்தினாலே அவர்கள் எல்லாம் பிறந்தவர்கள், those who are all born in the kingdom of தேவனுடைய God, ராஜ்யத்திலே தேவனுடைய வித்தினாலே பிறந்தவர்கள் they எல்லாம் are the true brothers for our life. அவர்கள் தான் உண்மையான சகோதரர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. So Jesus Christ, when he came to this world, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது he was having some brothers. அவருக்கும் சில சகோதரர்கள் இருந்தார்கள். So he was born by the power of the Holy Ghost. அவரோ பரிசுத்த ஆவியினாலே அவர் உற்பவிக்கப்பட்டு பிறந்தார். So when Jesus was born to Virgin Mary, இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுக்கு பிறந்தபோது, so they both engaged to be married. ஒருவருக்கொருவர் திருமணம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்தார்கள். So before the marriage, அந்த திருமணத்துக்கு முன்பாக and Mary was conceived. மரியாள் கர்ப்பம் தரித்தாள். So because of that, அது நிமித்தமாக it's a greatest sin against the law of Moses. அது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி மிக பெரிதான ஒரு பாவம். So Joseph tried to put her away. எனவே யோசேப்பு தன் இருதயத்திலே தீர்மானித்து அவளை But தள்ளிவிட the angel of the Lord came and told, ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொன்னது, and she was conceived a baby not through any other man but by the power of the Holy Ghost. அவள் எந்த ஒரு மனுஷனுடைய வித்தினாலும் அவள் கர்ப்பம் தரிக்கவில்லை, அவள் பரிசுத்த So ஆவியினாலே after கர்ப்பம் Jesus தரித்தாள். born, இயேசு பிறந்த பின்பு the Mary and
and Joseph, they again got married. அவர்கள் மரியாளும் யோசேப்பும் திருமணம் செய்து கொண்டார்கள். Then afterwards the children born. அதன் பின்பாக அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். So the blood related some kind of a brothers were there. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சரீர இரத்தத்தினாலே பிறந்த சில சகோதரர்களும் உண்டு. That's why one time when Jesus was there in a house, ஒரு வீட்டிலே இருந்தபோது suddenly his disciples came and telling him, சீஷர்கள் வந்து அவரிடத்துல வந்து சொன்னாங்க, Lord, your mother and brothers are waiting outside. உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் உமக்காக வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். And Jesus told them, இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், who is my mother and who is my brother? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? But those who all do my will, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே, they are the real brothers and அவர்கள் தான் sisters. எனக்கு உண்மையான சகோதரரும் தாயாருமாய் So இருக்கிறார்கள். what Christ is trying to differentiate, கிறிஸ்து இங்கே எதை வித்தியாசப்படுத்தி சொல்ல the முயற்சிக்கிறார்? brothers and sisters who were born with me through this flesh, they are not my real brothers and எனக்கு sisters. இரத்த சம்பந்தமாய் எனக்கு பின்னாக பிறந்தவர்கள் எல்லாம் எனக்கு சகோதர சகோதரிகள் அல்ல. So his disciples are the true believers and the true brothers into Christ. அந்த சீஷர்களும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் தான் உண்மையாய் அவருக்கென்று பிறந்த சகோதர So சகோதரிகள். about that the prophecy already spoken in Psalm 22. 22வது சங்கீதத்திலே இதை குறித்த தீர்க்கதரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. Psalm 22 and 23 the verse says, 22 23வது வசனத்திலே, I declare thy name unto my brethren, நம்முடைய சகோதரருக்கு என் நாமத்தை நான் in the அறிவித்தேன், midst of the congregation will I praise thee. உம்முடைய சபை நடுவில் உம்மை துதிப்பேன். Ye that fear the Lord, praise him, all ye the seed of Jacob, glorify him and fear him, all ye the seed of Israel. 22 23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். So here the Bible says, இங்கே வேதம் சொல்கிறது, I will declare my name to my brethren. என்னுடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் அறிவித்தேன். So who are those brethren? அந்த சகோதரர்கள் யாரு? Those brothers are not born to Joseph and Mary. அது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் அல்ல. And suddenly one time his own brothers become aggravated towards Christ. கிறிஸ்துவுக்கு மீது அவருடைய சொந்த சகோதரர்கள் எல்லாரும் அவரிடத்துல கோபம் கொண்டு கேட்டாங்க, If you are really a son of God, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனேயானால் just reveal. எல்லாத்தையும் வெளிப்படுத்து, வெளியரங்கமா Reveal செய்ய. unto the world. உலகத்துக்கு உன்னை வெளிப்படுத்து. Why you are hiding yourself? ஏன் நீ உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறாய்? And Jesus said, இயேசு சொன்னா, I know to whom I have to reveal. நான் யாருக்கு என்னை வெளிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். So what that scripture is telling us, அந்த வசனம் என்ன சொல்லுது? even his own brothers who born to Joseph and Mary, they are not able to understand who is Jesus. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த சகோதரர்கள் மாம்சத்தின்படி சொந்த அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படல. But in Psalm 23, the prophecy is not talking about the brothers who are going to born through the Joseph and Mary, but his true disciples. சங்கீதம் 22:22 சொல்லப்படுகிற அந்த சகோதரர்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த இயேசுக்கு மாம்சமான சகோதரர் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So to whom the name was declared? யாருக்கு அவருடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்? In Psalm in the John 17 we read a scripture. யோவான் 17 நான் வாசிக்கிறேன். I reveal thy name to them. நான் என் நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். I declare thy name to them. அவர்களுக்கு என் நாமத்தை நான் To அறிவித்தேன். whom the name was declared? யாருக்கு அவர் அறிவித்தார்? Not to the people who were born to the Joseph and Mary. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மாம்ச சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்ல. The name was declared and revealed to the people who are born in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர்களுக்கு மாத்திரமே அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. It was revealed to Peter. அது பேதுருவுக்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to Matthew. மத்தேயுவுக்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to Mark. மார்க்குக்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to Luke. லூக்காவுக்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to James. யாக்கோபுக்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to John. யோவானுக்கு It வெளிப்படுத்தப்பட்டது. was revealed to Judas. யூதாஸ்க்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to Philip. பிலிப்புக்கு It was வெளிப்படுத்தப்பட்டது. revealed to the Bartholomew. பத்லமேயுக்கு So வெளிப்படுத்தப்பட்டது. these people are not born to Joseph and Mary. இந்த சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்கள் அல்ல. Even Jesus, while he was hanging on the cross, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தொங்கிக் he is கொண்டிருந்த talking to two people. ரெண்டு பேர்ட்ட பேசினாரு. The one word he is talking to the mother. ஒரு வார்த்தை தாயினிடத்திலும், He says, Mother, மத்தாயே here is your son. இதோ உன் மகன். He is talking to the son, John. யோவானிடத்தை பார்த்து சொன்னா,
there is your mother. அதுதான் அந்த உன்னுடைய அம்மா தாய் என்று. So how he is trying to take that thing? அந்த காரியத்தை அவர் எப்படி எடுத்தார்? Those who are all born in my kingdom, they are all my brothers. தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் எனக்கு சகோதரர்கள். So if you read the fulfillment of that scripture, அந்த வேதத்து வசனத்தின் நிறைவேறுதலை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது about that explanation is written in the book of Hebrews. அது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The chapter number 2 from verse number 11 to 13 says, அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11 லிருந்து 13 வரை, and for both he that sanctifieth and they who are sanctified are all of one, for which cause he is not ashamed to call them brethren, saying, I will declare thy name unto my brethren, in the midst of the church will I sing praise unto thee, and again I will put my trust in him, again and again behold, I and the children of God hath given me. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11 லிருந்து 13 வரை. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல நான் அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். So he is not ashamed to call these people as my brother. இந்த ஜனங்களை என்னுடைய சகோதரர்கள் சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படல. So before you get into the brotherly love, நீங்கள் சகோதர ஸ்நேகத்துக்கு உள்ளாக போவதற்கு முன்பாக you must understand who is your brother. முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க உங்களுடைய சகோதரர் யார். Those who are all born in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே பிறந்த ஒவ்வொருவரும், those who are born out of the incorruptible seed of God, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தவரும், they are the real children of God. அவர்கள்தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். Those people are our brothers and sisters. அவர்கள்தான் நமக்கு உண்மையான சகோதரர்கள் சகோதரிகள். If you want to express the true brotherly love, அந்த உண்மையான சகோதர ஸ்நேகத்தை நீங்கள் you வெளிப்படுத்த must வேண்டும். have to understand this basic thing. இந்த அடிப்படையான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள The வேண்டும். tragedy is, இந்த இதுல துக்கமான காரியம் even என்னவென்றால் many believers, they are not understanding அநேக விசுவாசிகள் கூட இன்னும் இதை புரிந்து கொள்ளாமல் how இருக்கிறார்கள். the brotherly love is functioning in the church. அந்த சபைக்குள்ளே சகோதர ஸ்நேகம் எப்படி இயங்கிக் Oh, all கொண்டிருக்கிறது. these people are become all belong to our place. எல்லாரும் இவங்க எல்லாம் நம்ம இடத்தை Oh, சேர்ந்தவங்க. these people are all Chennai fellows. இதெல்லாம் நம்முடைய சென்னையை Oh, சேர்ந்தவங்க. these fellows are all from Manavadu, Andhra. இதெல்லாம் எங்க ஆந்திரா ஜனத்தை See, the சேர்ந்தவங்க. state is connecting the people. இப்படி அந்த ஸ்டேட் ஜனங்களை இணைக்கிறது. The city feeling is connecting the அந்த people. பட்டணத்துடைய உணர்வு அவர்களை Also, இணைக்கிறது. we all Tirunelveli fellows. இல்லன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படி இணைக்கிறது. The place where you born நீ பிறந்த எந்த இடமோ is not a deciding factor to identify your brother. உன்னுடைய சகோதரனை நீ அடையாளம் காண தீர்மானிக்க கூடிய கருவி அல்ல. Your dirty jati is not a deciding factor to identify your brother. Asuttamana jati. There is only one jati in the world. உலகத்துல ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு. We are all human beings. நாம் எல்லாரும் மனுஷ ஜாதி. An jati, pen jati, that's all. அவ்வளவுதான். Rest all jatis are dirty jatis. மத்த எல்லா ஜாதிகளும் அசுத்தமான ஒன்று. If you try to identify your brethren through that dirty thing, அந்த விதமான ஒரு அசுத்தமான காரியத்தை அடிப்படையாக வைத்து உன் சகோதரனை அடையாளம் காண விரும்பினா that is the greatest mistake in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ செய்கிற மிகப்பெரிய ஒரு The place where you born, நீ பிறந்த எந்த the இடமோ language that you speak, நீ பேசுகிற மொழி, the culture you belong, நீ எந்த கலாச்சாரத்தை the பின்பற்றுகிறாய், jati that you highlight, நீ எது முக்கியப்படுத்தி சொல்கிற அந்த ஜாதி, these are not the factors to decide to find your brother. உன்னுடைய சகோதரனை அடையாளம் காணக்கூடிய கருவிகள் அல்ல, வழிகள் அல்ல. The blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் the இரத்தம், true born again experience, அவருடைய மறுபடியும் பிறந்த உண்மையான ஒரு அனுபவம், this is the deciding factor to identify your brother in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னுடைய சகோதரன் யார் என்பதை நீ அடையாளம் காண தீர்மானிக்க அது உதவுகிறது. So in this area, இந்த பகுதியிலே there is a problem everywhere. எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கு. It is not only a problem
problem of Tamil Nadu. நம்முடைய தமிழ்நாட்டுல மாத்திரம் இது இந்த பிரச்சனை It இல்ல. is a problem of the whole world. இது உலகம் முழுவதிலுமே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. But the reason for the problem அந்த is பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா differs from place to place. அது இடத்துக்கு இடம் மாறுபட்டு இருக்கு. If you take the European countries, யூரோப்பிய தேசத்தை நீ எடுத்தீங்கன்னா many long years back, அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே the racism was the greatest problem to have a brotherly love. நிறம் தான் அவங்கள வந்து சகோதரன் யாரு இல்லைங்கிற தீர்மானிக்கிற ஒரு காரணமா Even இருந்தது. still till now, இந்த இப்ப வரைக்கும் in America, அமெரிக்காவில they call certain churches a black church and certain churches a white church. சில சபைகளை இது கருப்பு நிறத்தவர், சில சபைகளை வெள்ளை நிறத்தவர் என்று The சொல்லப்படுது. first time when I went there, I could not understand all these நான் முதல் தடவை terminologies. போனப்ப இதெல்லாத்தையும் எனக்கு புரியல. I thought the white church meant it might be painted with white paint. நான் வெள்ளை நிற சர்ச் நினைச்ச உடனே எல்லாம் வெள்ளையா பெயிண்ட் So அடிச்சிருப்பாங்க. black church meant they might have painted some dark color. இல்ல கருப்பு நிறத்தவர்ன உடனே நான் நினைச்சேன் எல்லாமே இந்த டார்க் கலர் But அடிச்சிருப்பாங்க. when I went there, I saw the tragedy. நான் அங்க போனதான் அந்த துக்கமான All காரியத்தை the பார்த்தேன். African Americans, they are all worshipping in a separate church. எல்லாரும் இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வேற அமெரிக்கன்ஸ் வேற தனித்தனியாக பிரிந்து தேவனை ஆராதித்துக் They கொண்டிருக்கிறார்கள். all say we are all black people. அவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க எல்லாம் கருப்பினத்தவர். And only like a Urga, I saw one white man here and there. அந்த கருப்பு இனத்தவர் சபையில ஒரே ஒரு ஆள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஊர்கா. But if I go to the white church, அதே இது வெள்ளை நிறத்தவர் it's சபைக்கு very போனா impossible to find one black man ஒரு there. கருப்பு இனத்தவரை காண்பது மிகவும் அரிதாய் இருந்தது. Because the area they live, ஏனென்றால் அவர்கள் வாழ்கிற அந்த பகுதி it's totally different. முற்றிலும் Their culture வித்தியாசமானது. is different. அவர்கள் செய்கிற இயக்கங்கள் எல்லாம் But வித்தியாசம். still, beyond all these spiritual things, இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு still their flesh things are deciding. இன்னும் அவருடைய மாம்சத்தின் நிறங்கள் காரியங்களை தீர்மானிக்கிறது. In some of the conferences I attended, சில கான்ஃபரன்ஸ் நான் பங்கு பெற்ற போது so many thousands of people used to come. அங்கே அநேக ஆயிரம் ஜனங்கள் வரக்கூடிய It is very few white people are there. அங்க ரொம்ப சொற்ப வெள்ளை நிறத்தவர் தான் வந்து. So this kind of difference is there in the foreign countries. அந்நிய தேசங்களிலே அயல் நாட்டிலே இவ்விதமான வித்தியாசங்கள் இருக்கு. So every country has a different type of எனவே problems. ஒவ்வொரு தேசத்திலும் இதுக்குரிய பிரச்சனை வித்தியாசமான But காரியத்தை. if you come to the India, ஆனா இந்தியாவுக்கு நீங்க the வந்து language is a big barrier here, பெரிய பிரச்சனையே மொழிதான். and also the culture is a அது different thing. மாத்திரம் கலாச்சாரம் வித்தியாசம். Some they feel it's a North Indian, South Indian, something like that. இப்படி வட இந்தியர் தென்னிந்தியர் என்ற பாகுபாடு. But if you go to the big metro cities, ஆனால் பெரிய பெரிய அந்த மெட்ரோ பட்டணங்களுக்கு நீங்கள் all போனீங்கன்னா state people live together, eat together, they won't have any kind of feeling. எல்லாரும் ஒண்ணா தான் வாழ்றாங்க, ஒண்ணா குடி இருக்கிறாங்க, ஒண்ணா கலந்துக்கறாங்க. But in the same place, அதே இடத்துல they have a different type of ideas. வித்தியாசப்பட்ட அவர்களுக்கு ஐடியா உண்டு. So apart from that, if you come to some specific state, ஆனா குறிப்பிட்ட அவங்களுடைய பட்டணங்களுக்கு அவர்கள் each வரும்போது and every state is divided with some kind of a casteism. சில இந்த ஜாதி நிறத்துப்படி அவங்க எல்லாம் பிரிந்து இருக்கிறாங்க. That is the dirty thing in the sight of God. தேவனுடைய பார்வையிலே மிகவும் அசுத்தமான ஒரு The காரியம். many times I spoke very hardly on this. இது अनेक முறை நான் கடிந்து கொண்டு In பேசியிருக்கிறேன். the worldly way, in the natural way, I born in a forward community. உலக பிரகாரமாக அந்த இயற்கையிலே நான் உயர்ந்த ஒரு ஜாதியிலே நான் But பிறந்தவன். after I come to the understanding of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நான் புரிந்து கொண்ட பின்பு this is the only thing which I'm not able to tolerate many years in the kingdom of God. அநேக வருஷங்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்தத்தை என்னால தாங்க Since முடியல. my father came to this town as a missionary, என்னுடைய தகப்பன் இந்த கிராமத்துக்கு அவர் மிஷனரியாக he வந்தார். was born in Tirunelveli. அவர் திருநெல்வேலியில Mother, பிறந்தவர். she was born in Madurai. அம்மா மதுரையில But பிறந்தவங்க. this place is not the birthplace of both of my ரெண்டு பேருக்குமே parents. இது ஒரு பிறப்பான இடம் அல்ல. So all that I knew from my childhood, எல்லாவற்றையும் நான் சிறு பிள்ளையிலிருந்து நான் all the அறிந்தேன். believers are my brothers. அந்த சகோதரர்கள் எல்லாம் விசுவாசிகளா என்னுடைய My சகோதரர். dad always tried to taught me to call them as Mama Attai. என்னுடைய அப்பா எனக்கு அவங்கள எல்லாம் மாமா அத்தைன்னு தான் சொல்லி So கொடுத்தாங்க. that's the way we used to call everybody. அப்படியாக எல்லாரையும் நான் மாமா அத்தை என்று But I don't know real mamas are there.
who born with my dad and mom, but I don't know much about என்னோட them. தகப்பன் தாயோடு பிறந்த மாமா அத்தை எல்லாம் எனக்கு யாரே அதெல்லாம் எனக்கு They வித்தியாசம். are living very in far distance. அவங்க தூரமான இடங்களிலே Once in a இருக்கிறார்கள். while we meet them in some occasions. ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களிலே மாத்திரம் அவர்களை We don't have any kind of a close relationship with them. அவர்களோடு நெருக்கமான ஒரு உறவு கிடையாது. But very closest relationship what we used to have ஆனா ஒரு மிகவும் நெருக்கமான இணக்கமான உறவு யாரோடு இருந்தது is the believers of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற We விசுவாசிகள். used to call them as a mama atta. அவர்கள் எல்லாரையும் மாமா அத்தை என்று We கூப்பிடுவார்கள். don't know what caste they belong, what kind of nasty thing they belong. I don't know anything about எனக்கு that. தெரியாது அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் நம்பினார்கள் But விசுவாசித்தார்கள். I know some mamas are white, some mamas are black. ஆனா சில மாமா வந்து வெள்ளையா இருந்தாங்க, சில மாமா கருப்பா. That's why we were taught. அப்படிதான் நாங்க But even பேசினோம். some of the brothers who came from the different churches, வித்தியாசப்பட்ட சபையிலிருந்து வருகிற சிலர் when கூட they saw this kind of a relationship, இப்படிப்பட்டதான உறவை அவர்கள் they காணும்போது felt some kind of a jealousy in their heart. அவர்களுடைய இருதயத்திலே பொறாமை அவர்களுக்கு. How these people are so unified. இப்படி எப்படி ஜனங்க எல்லாம் ஒண்ணா இணைஞ்சு இருக்கிறாங்க. So from my childhood, எனவே சிறு வயதிலிருந்து all that I know, நான் அறிந்து கொண்டதெல்லாம் the believers of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளை மாத்திரம் I always say they are my mamas and attas. அப்ப நான் எப்பவுமே சொல்றது அவங்க தான் மாமா. These are my annas and akkas. இவங்க தான் என்னுடைய அண்ணன். But when a point of time came, ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் from வந்தபோது my childhood when I come to the age of adolescence, நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் பருவம் அடைந்த போது then only I was able to understand these people are not really born again. இவங்க உண்மையாகவே மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை நான் அறிந்து That கொண்டேன். was really disturbed my mind very much. அது என்னுடைய மனதை மிகவும் What I am தொந்தரப்படுத்தியது. speaking to you this morning is the fact and the truth. இந்த காலவேளையிலே நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறது மிகவும் உண்மையான ஒரு Whether you காரியம். accept it or get offended, that's not நீங்க the அதை matter. ஏற்றுக்கொள்வீங்களோ அதனால இடறீங்களோ எனக்கு அதை பத்தி But தெரியாது. I'm speaking the truth. நான் சத்தியத்தை மாத்திரமே But பேசுறேன். when the time came, ஆனா நேரம் வந்தபோது the way the people they think and do things, அவர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க செய்கிறவர்களாக they இருந்தார்கள். are all the believers for more than 15 years, 20 அவர்கள் years. 15-20 வருடம் விசுவாசிகளானவர்கள். And I saw they are all connected with some kind of a jadi feeling. அவர்கள் ஜாதி அடிப்படையிலே அவர்கள் கூட்டம் கூடி இணைந்திருக்கிறதை நான் With my own eyes I saw. நான் என்னுடைய கண்களினாலே நான் அதை கண்டேன். And a point of time came, my dad and mom, they were totally isolated from everyone. என்னுடைய தகப்பனும் தாயும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது முற்றிலுமாய் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். In that time, in my understanding, அந்த நேரத்தில் என்னுடைய புரிந்து கொள்ளுதல், I told myself, என்னை பார்த்து நானே சொல்லிட்டேன், why through this same mouth I call these idiots as of mama and இவங்களை atta? எல்லாரையும் நான் போய் ஏன் மாமா அத்தை என்று And நான் from that கூப்பிடுறேன். moment I changed calling them like Anna Akka. அந்த நேரத்திலே நான் எல்லாவற்றையும் மாற்றி விட்டேன். அண்ணன் And from that moment my heart is not coming to a level to call them in that kind of relationship. அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான உறவோடு கூட அவர்களை அழைக்க கூட எனக்கு முடியல. I felt so bad and embarrassed. அந்த நேரத்தில் நான் மிகவும் வருத்தத்தோடு ஒரு சம்சாயப்பட்டு கொண்டேன். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, but Jesus called everybody. இயேசு எல்லாரையும் அவர் அழைத்தார். He never felt ashamed. அவர் ஒரு காலம் வெட்கப்படல அழைக்கிறது. So who are all those brothers? அந்த சகோதரர்கள் எல்லாம் They are not the people who came from high-fi family. அவர்கள் உயர்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். They are not very rich people. அவர்கள் எல்லாரும் மிக பெரிய They ஐஸ்வர்யவான்கள் are அல்ல. fishermen. அவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க. The Bible talks about the disciples. அந்த சீஷர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, When they went to preach the gospel outside, அவர்கள் வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சென்றபோது, and so when this thing started to happen, இந்த காரியங்கள் நடந்தபோது, then I was, what's happening here? இது என்ன நடக்கிறதுங்க? All that we know in our life, they are our family, they are my family. நான் நடந்தது நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இவங்க தான் என் குடும்பம் அப்படின்னு நான் Why these people are behaving like that? ஆனா இந்த ஜனங்க ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறாங்க? But the true fact is, ஆனா உண்மையான காரியம் என்னவென்றால், their salvation is not really true. அவர்களுடைய இரட்சிப்பே முதலாவது உண்மையானதல்ல. And they are not really born again. அவர்கள் மறுபடியும் உண்மையாய் பிறக்கல. That is the reason they used to have அதனால that தான் kind of a அவர்கள் feeling. அவிதமான ஜாதி நிறத்தை பார்த்து And many times, even my grandfather from my mom's side, he was not saved till he was 96 years old. 96 வயது நிரம்பிய என்னுடைய தாயுடைய அப்பா தாத்தா
அவர் இதுல வந்து எந்த விதத்திலும் ஈடுபாடே இல்லை அவருக்கு. He never likes to washing the feet in the Holy Communion. கம்யூனியன் சர்வீஸ்ல போய் மத்தவங்க காலை கழுவுறதுல அவருக்கு எந்த விதத்திலும் சம்மதம் He இல்லை. used to curse like anything. அவர் எதுனாலும் சொல்லி சாபம் போடுவாரு. He used to say கண்டவ காலை கழுவிட்டு வரான் பாரு. He used to talk so bad about that. அந்த மாதிரி ஜாதினால அவர் ரொம்ப அதிகமான Because பேசுவார். he was a very staunch Hindu. ஏன்னா அவர் ஒரு அதிகமான இந்து வைராக்கியம் But that உடையவர். same grandfather, அதே தாத்தா தான் he met Jesus Christ in his ஆண்டவராக life. இயேசு கிறிஸ்துவாலே He born சந்திக்கப்பட்டார். again. அவர் மறுபடியும் பிறந்தார். He did the same thing what he was hurting before. முதல்ல என்னெல்லாம் சொல்லி திட்டாரோ அதே காரியத்தை அவர் செய்தார். My dear brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர so சகோதரிகளே, the brotherly love is not coming to an existence in எனவே the church. சகோதர சிநேகம் என்பது சபைக்கு வெளியே கொள்கிற ஒரு சிநேகம் அல்ல. It has got many reasons in many different countries. அது மற்ற தேசங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்ட காரணங்களினாலே அது But காணப்படுகிறது. I want to present this message according to the situation what I saw here and also the situation of the state that we live. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணத்திலே இந்த சூழ்நிலையிலே காரியங்கள் எப்படியோ அதை கொண்டு இந்த காரியத்தை உங்களிடத்திலே நான் If I preach this same message in America or in Germany or in Andhra Pradesh, I can change a little bit different. இதே செய்தியை நான் அமெரிக்காவிலேயோ ஜெர்மனியிலேயோ ஆந்திராவிலேயோ நான் பிரசங்கித்தனால் கொஞ்சம் மாற்றி நான் சொல்ல வேண்டியது. Because the reason for the problem is differs from place to place. ஏனென்றால் இந்த பிரச்சனை ஒரு இடத்துக்கு இடம் வேறுபட்டு இருக்கிறது. But I am speaking to the place people who all came from the Chengalpattu district. பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாரும் இந்த செங்கல்பட்டு பட்டணத்துல இருந்து அதிகபட்சமான வந்தவர்கள். Only one guy came from Andhra Pradesh. ஒரே ஒருத்தர் தான் ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. So I can add certain things for him also. எனவே அவருக்காகவும் சில காரியங்களை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டியதா இருக்கு. Here the Bible says, இங்கே வேதம் சொல்கிறது, if you are not born of God, நீங்கள் தேவனாலே பிறக்காவிட்டால் you cannot have a true brotherly love. உங்களுக்குள்ளே உண்மையான Let us all turn to the verse 1 John 3:9. 1 யோவான் 3:9க்கு போவோம். Whosoever is born of God doeth not commit sin. 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். What kind of sin? என்ன எப்படிப்பட்டதான பாவம்? He cannot hate his brother. அவன் சகோதரனை வெறுக்க மாட்டான். So the scripture speaks on the context talking about the Cain and Abel. இது காயின் ஆபேலை சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு வேத வசனம். Cain was the seed of the Satan. காயின் பொல்லாங்கனால் உண்டானான். Abel was the seed of God. ஆபேல் தேவனுடைய வித்தினாலே உண்டானான். But since he was not born by the seed of God, தேவனுடைய வித்தினாலே அவன் பிறக்காததால் he is hating his own brother. அவன் தன்னுடைய சகோதரனை அவன் பகைக்கிறவனாய் இருந்தான். So that's why Bible says, அதைத்தான் வேதம் சொல்கிறது, whosoever is born of God தேவனாலே பிறந்த எவனும் not commit sin, அவன் பாவம் செய்யான். for his seed remaineth in him, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் and தரித்திருக்கிறது. he cannot sin, அதனால அவன் பாவம் செய்ய மாட்டான். because ஏனென்றால் he is born of God. அவன் தேவனாலே பிறந்தபடியினாலே. So if you are not having a true brotherly love, நீங்க உண்மையான சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால், without unconditionally, அந்த நிபந்தனை இல்லாமல், whether he is African or Indian, அவன் ஆப்பிரிக்காவோ அவன் இந்தியாவோ, whether he is a white skin or a black அவன் skin, வெள்ளை நிறமோ கருப்பு நிறமோ, whether he is a rich man or a poor man, அவன் ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ, whether he is in a worldly way, I say high caste or low caste, இல்ல உலக பிரகாரமா உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ, unconditionally if you love everybody, ஒவ்வொருவரையும் நிபந்தனையற்ற அளவிலே நீங்கள் you are not doing sin. நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. But if you love the things ஆனா நீங்க அன்பு கூறுகிற காரியம் by making a sect in a fleshly way, இந்த விதமாக மாம்ச ரீதியாக ஜாதி மொழி இப்படியாக நீங்கள் வைத்து you are committing sin in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் பாவம் You செய்கிறவர்களாக cannot go to the another level called the perfect love. அந்த பரிபூர்ண அன்பு என்கிற அந்த மேன்மையான நிலைக்கு நீங்கள் போக முடியாது. So why the church is struggling to go to the another level? ஏன் சபை இன்னும் ஒரு படி முன்னேறி போக Why the முடியாமல் church is not able to promote to the second standard? ஆண்டவருடைய அன்புக்குள்ள அந்த முன்னேறி போக முடியாமல் ஏன் இருக்குது? Because சபை they are already struggling in first standard. இந்த முதல் நிலையிலேயே அது வந்து போராடி, Unless you pass the first standard, it is impossible to go to the second standard. நீ பாஸ் பண்ணாதான் அடுத்த நிலைமைக்கு நீ போக முடியும். So if you have such kind of a love, அப்படிப்பட்டதான அன்பு உனக்குள்ளே on இருக்குமானா, the basis of the casteism, you are a sinner before God. நீ ஜாதி அடிப்படையிலே நீ சகோதர சிநேகம் வைத்திருந்தாயனால் நீ பாவம் If you will செய்கிறவனாய் not repent, நீ மனம் you will திரும்பாவிட்டால் never make up to heaven. நீ ஒரு காலம் பரலோகத்துக்கு போக முடியாது. There is one nice song in Tamil which was written by French missionary people. பிரெஞ்சு மிஷனரினாலே எழுதப்பட்ட ஒரு தமிழ் பாடல் ஒன்று. இயேசுவின் ஒரு குடும்பம் உண்டு, அன்பு ஒன்றே
அவர்கள் அதை நான் கொஞ்சம் மாற்றிப்பானேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று, வம்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு. Wherever you go, all the problems are there. எங்கெல்லாம் போனீங்க அங்க பிரச்சனை தான் இருக்கு. Even in that same song, it is written like that. அந்த பாட்டுல அவிதமா எழுதப்பட்டிருந்தாலும், when you go, there is another song is there, அதிசயமான ஒளிமய நாடாம். இன்னொரு ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு, அதிசயமான ஒளிமய நாடு. And they will have the song says there is no jati sangams and palagais are not there. அங்கே வந்து போட்டுக்கு விதவித கொள்கை இல்லை, பலவுள்ள பிரிவு இல்லை என்று சொல்லி. Even nowadays the many people are trying to change Jesus Christ also the caste leader. இயேசு கிறிஸ்துவே ஜாதிக்கு தலைவனா நல்லா மாத்திட்டு வராங்க. Hey, I tell you, he is not belong to anybody. அவர் யாருக்கும் சொந்தம். He loves everybody. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He is a lover of everybody. அவர் எல்லாரையும் அன்பு கூர்ந்தார். He loves the white, he loves the black, he loves the Jew and the Gentile, he loves everybody. அவர் யூதன், கிரேக்கன், கருப்பு நிறத்தவன், வெள்ளை நிறத்தவன் எல்லாரையும் அவர் அன்பு கூர்கிறார். And there is a difference between the children of the devil and the children of God. பிசாசுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. If you read a scripture in the John 1 John 3:10 says, 1 யோவான் 3:10 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானா, in this the children of God are manifest. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். And the children of the devil. பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று What வெளிப்படும். is in this? அதுல என்ன இருக்கு? How can you differentiate? எப்படி நீங்க வித்தியாசப்படுத்துவீங்க? Some difference you can easily see. சில வித்தியாசங்களை எல்லாம் நம்ம சுலபமா கண்டுட முடியும். Some things will be hidden inside. சில வித்தியாசங்கள் மறைவாக இருக்கிறது. Some people they connect with themselves, some jati sangam, they'll pay subscription to them. சிலர் வந்து ஜாதி சங்கத்தில் அங்கமாகி அதற்கான ஒரு சந்தாவை கூட செலுத்துகிறவர்கள். This kind of terrible people, I know some people. சிலர் அப்படிப்பட்டவர்களே எனக்கு தெரியும். But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, in this you can see the seed of God and the seed of the devil. தேவனுடைய வித்து எது, பிசாசின் வித்து எது என்று உங்களாலே அறிந்து கொள்ள முடியும். Those who are born of God, தேவனாலே பிறந்த எவரும், whatsoever doeth not righteous is not of God. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன். Neither he that loveth not his brother. அந்த சகோதரனை அவன் அன்பு கூறாமல் இருந்தாலும், and Bible says, for this is the message that ye heard from the beginning, that we should love one another. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கு. Hallelujah. ஆமென். Why so silent? ஏன் அமைதியா இருக்கீங்க? Next Sunday will you come or not? அடுத்த வாரம் வருவீங்களா? I don't care about it. அதை பத்தி எனக்கு கவலை This இல்ல. sermon may be my last sermon, ஒருவேளை இந்த செய்தியை கடைசி but I have to preach the truth. ஆனா சத்தியத்தை தான் நான் Because I am preaching ஏன்னா நான் பிரசங்கிக்கும் to போது pluck that root out of your heart. உங்களுடைய இருதயத்தில் இருந்து அந்த வேரை நான் In பிடுங்க. my wife is different. என்னுடைய மனைவி வித்தியாசம். My Jamie's wife is different. சகோதரன் ஜேமியோட My brother, my son-in-law is different. என்னுடைய மருமகன் We வித்தியாசம். all mixture. எல்லாமே நாங்க A கலப்படம். lot of mixture is there in our family. எங்களுடைய குடும்பத்திலே अनेक கலப்படங்கள். You can see all race, tribe, everybody in my family. என்னுடைய குடும்பத்திலே எல்லா கோத்திரம் வழியும் எல்லாம். We are living happily. ஆனா நாங்க சந்தோஷமா No problem. எந்த பிரச்சனையும் The language is not a barrier. எங்களுக்கு மொழி ஒரு தடையா Culture is not a barrier to us. கலாச்சாரம் ஒரு தடையா இல்ல. And God already broke that yoke in our lives. எல்லாவற்ற நுகங்களையும் தேவன் ஏற்கனவே முறித்து And also the Bible says, வேதம் தொடர்ந்து 1 John 3:12 it says, 2 யோவான் 3:12 not as Cain who was that wicked one, and he slew his brother. And wherefore slew he him, because his own works were evil and his brother's righteous. Marvel not, my brethren, if the world hate you. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். The Bible says in one of the commandments, in the 10 commandments, thou shalt not kill. ஒரு 10 கட்டளையில ஒரு கட்டளை சொல்றது கொலை செய்யாதிருப்பாயாக. Here the Bible says, இங்கே வேதவசனம் 1 John 3:15, 1 யோவான் 3:15, whosoever hateth his brother is a murderer. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் Who is that இருக்கிறான். brethren? அந்த சகோதரன் Not you, the brothers and sisters who born with you. உன்னோடு கூட பிறந்த மாம்சத்தின் பிறந்த In the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே On any platform, on any foundation, எந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு அஸ்திபாரத்திலும் if you try to hate him,
அவரை பகைக்க That முயற்சி hatredness may be through different reasons. ஒருவேளை அந்த பகை வேறு எத்தனையோ காரணங்களுக்காக இருக்கலாம். Because of the language, because of the culture, or because of the அது caste. மொழி நிமித்தமோ கலாச்சாரத்தின் நிமித்தமோ இல்ல ஜாதி நிமித்தமாக இருக்கலாம். If you try to hate your brother and sister, இவ்விதமாய் உன்னுடைய சகோதரனையோ சகோதரியோ நீ பகைக்க முயற்சிப்பாய். the Bible says you are a murderer. வேதம் சொல்லுகிறது நீ கொலைபாதகன். You will never enter into the kingdom நீ of God. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு காலம் பிரவேசிக்க முடியாது. So my dear brothers and sisters, எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, it is more important in these last days. இந்த கடைசி நாட்களிலே மிகவும் அதிமுக்கியமானது. You all have to identify your brothers and sisters in life. உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார் என்று நீங்கள் அடையாளம் The day I was talking to my wife while we were traveling, நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டு போகும்போது என் மனைவியிடத்தில் நான் I said we both belong to a big family. நாம ரெண்டு பேரும் ரெண்டு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். But I experienced the real love of God only through the people who are in Christ. ஆனா உண்மையான அன்பை யாரிடத்துல நம்ம பெற முடியுது உணர முடியுதுனா ஆண்டவருடைய ஜனங்களிடத்துல மாத்திரமே. So the one who is born of God is the children of God. எனவே தேவனாலே பிறந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். And also the Bible says அதோடு வேதம் சொல்லுகிறது those who are all doing the perfect will of God, they are our brothers. தேவனுடைய பரிபூரண சித்தத்தை செய்கிறவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள். In these last days the people are making the hatredness those who are really doing the will of God. கடைசி நாட்களிலே உண்மையான தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களை அநேகர் பகைத்து கொண்டிருக்கிறார்கள். People are trying to be away from that. ஜனங்கள் அதை விட்டு அதிக தூரமாய் கடந்து Those who are all preaching the real word of God. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை இருக்கிறவனமாய் பிரசங்கிக்கிறவர்கள். But since we all belong to the brothers in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறோம். but the Bible is never teaching us to hate others. வேதம் நம்மை ஒரு காலம் மற்றவர்களை பகைக்க இருக்க சொல்லுது. There are two groups of people are there. ரெண்டு விதமான கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. Strangers அந்நியர்கள் and the brothers. சகோதரர்கள். Who are all brothers? நாம் யாரெல்லாம் நமக்கு சகோதரர்கள்? Those who are all born in the kingdom of God, all our brothers and sisters. தேவனுடைய ராஜ்யத்திலே பிறந்த எல்லாரும் நமக்கு சகோதரர்கள். Those who all don't have the knowledge of God, they are the strangers. தேவனை குறித்த அறிவு இல்லாமல் வெளியே இருக்கிற சகல பேரும் அந்நியர்கள். That stranger may be a Hindu man. அந்த அந்நியன் ஒருவேளை அவன் இந்துவாக இருக்கலாம். That stranger may be Islamic. ஒருவேளை அவன் முஸ்லிமாக இருக்கலாம். That stranger may be he is atheist. இல்ல அவன் ஆண்டவரே தேவனே இல்லே என்று சொல்றவனா இருக்கலாம். Any type of people they may be. ஒருவேளை அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் But we don't need to go and hate them. அவனை போய் நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. But in the 3 John 1:5 what it says? அந்த 1 யோவான் 3:5 என்ன சொல்லுகிறது? Beloved, thou doest faithfully whatsoever that doest to the brethren and to the strangers. நீ அந்நியருக்கும் சகோதரருக்கும் யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். So if you are a true believer of Jesus Christ, நீ கிறிஸ்துவுக்கு உண்மையான விசுவாசியாய் இருப்பாயானா, if anybody is sick, யாராவது ஒருத்தர் வியாதியா you have to go and help him. நீ அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். At the same way, அதே நேரத்துல if any neighbor he is a sick in your street, அந்நியனாய் தேவன் அறியாத ஒரு he may be a Hindu man or a Muslim man, அவன் இந்துவோ அவன் முஸ்லிமோ வேற எந்த ஒரு go and help him. அவனுக்கு உதவி செய்யணும். If you are attending a funeral of a brethren, ஒரு சகோதரனுடைய அடக்கத்திலே நீ போய் at the same time you have to go and attend the funeral of these அதே people. நேரத்துல இந்த அந்நியர்களுடைய அடக்கத்திலும் நாம் போய் பங்கு பெற வேண்டும். Any death happens in my road in street, இந்த தெருவிலே எந்த ஒரு வீட்டிலும் மரணம் almost more than 50 years I am living in the same place. இதே 50 வருஷமாக இதே இடத்துல நான் வாழ்ந்து I was கொண்டிருக்கிறேன். born in Uttarangoil. உத்தராங்கோயில் அந்த தெருவிலே இருந்தபோது I பிறந்தேன். just moved only 200 meters here. இங்கே 200 மீட்டர் தூரம் இங்கே நான் I was born, I was raised up, I know all these people. நான் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததனால இவர்கள் எல்லாரும் நான் நன்கு அறிவேன். If I see that the drum playing sound, அந்த கொட்டு அடிக்கிற சத்தம் கேட்டது immediately I'll take the motorbike and find out who is dead. யாரு செத்து போனா என்று சொல்லி Of course I personally I don't have any kind of contact with those people. தனிப்பட்ட விதத்துல எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு இணைப்போ But while I'm traveling on the road I can say they wave my hands there and they know me, I know them. ரோட்ல போகும்போது வரும்போது அவர்கள் வந்து கை காட்டுவார்கள் சிரிப்பார்கள் பாப்பார்கள். Since they are being a part of my neighborhood, they always they are part of the neighborhood. அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு நிலையிலே ஒரு ஐக்கியம் இருந்தது. On that basis, அந்த அடிப்படையிலே I always go and buy malai and put them and says my அதுபோல rights and அவர்களுக்கு respect ஒரு to மாலையை them. வாங்கி அந்த அடக்கத்திலே போய் Many people they used to come and give their invitations for the wedding. திருமண அழைப்பதில் அநேகர் கொண்டு வந்து கொடுப்பதும் உண்டு. Sometimes I used to go and just give some gift and come சில back. நேரங்களிலே போய் முடிந்த நேரம் கொண்டு போய் கொடுத்து. So we have to be very truthful
and friendly with all these kind of எனவே things. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கப்பட வேண்டும். But you should not give the place of the brethren to anybody. ஆனா உன்னுடைய சகோதரன் கொடுக்கிற ஸ்தானத்தை நீ வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. Many times people are not understanding these things. இந்த காரியத்தை அநேக நேரத்துல புரிந்து கொள்ளுகிறது. They will share their problems to all other kind of people. தங்களுடைய பிரச்சனை காரியங்கள் எல்லாவற்றையும் மற்ற எல்லார்ட்டையும் போய் If you are sharing your problem to the person who is not born again, மறுபடியும் பிறவாத ஆண்டவரை அறியாதவனிடத்துல நீ போய் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும்போது what kind of response you will get from him? அவனிடத்துல இருந்து என்ன விதமான உத்தரவாதம் உனக்கு கிடைக்கும்? But at the same time, அதே நேரத்துல if you share your problem with your brothers and sisters, சபைக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்களிடத்துல நீ உன்னுடைய பிரச்சனை காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது they will pray for you. அவங்க உனக்காக ஜெபம் They will பண்ணுவாங்க. encourage you. அவங்க உன்னை உற்சாகப்படுத்துவாங்க. They will support you. அவங்க உனக்கு ஆதரவு They கொடுப்பாங்க. will create your faith. அவங்க உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க உதவி செய்வாங்க. But what the strangers can help us? ஆனா அந்நியர்கள் என்ன செய்வாங்க? There is lot of difference between the strangers and the believers. எனவே விசுவாசிகளுக்கும் அந்நியர்களுக்கும் பெரிய வித்தியாசம். But if I have any problem, எனக்கு ஏதாவது பிரச்சனை I never share with my unbelievers. I never share with unbelievers. நான் அவிசுவாசிகளோட அந்நியரிடத்துல எதையும் நான் பகிர்ந்து கொள்ள Even மாட்டேன். in my family, though they are my blood related, they are unbelievers. இன்னும் கூட என்னுடைய குடும்பத்துல அவர்கள் குடும்பத்துல ஐக்கியமா இருந்தாலும் அவர்கள் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள். But only I share with the brethren. ஆனா சகோதர சிநேகம் உள்ளவர்களிடத்துல மாத்திரம் நான் அவர்களை அறிக்கிடுவேன். But sometimes I have brothers in my own family. என்னுடைய குடும்பத்திலே சொந்த சகோதரர்கள் உண்டு. They are all born again people. அவர்கள் எல்லாம் மறுபடி பிறந்தவர்கள். They all know the scripture very well. அவர்கள் வேத வசனத்தை நன்கு அறிந்தவர்கள். They can encourage me, they can help me. அவர்கள் என்னை உற்சாகப்படுத்துவார்கள், எனக்கு உதவி செய்வார்கள். So you must understand who is the real brother. எனவே உண்மையான சகோதரன் யார் என்கிறதை முதலாவது அடையாளம் தெரிந்து புரிந்து கொள்ளணும். So here the John is writing, இங்க யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், whatever you do to the brother and to the strangers, you are doing everything correctly. சகோதரருக்கு செஞ்சாலும் சரி, நீ அந்நியருக்கு செஞ்சாலும் சரி, அது உண்மையாய் நீ செய்ய வேண்டும். But in the book of Corinthians, Paul is writing, கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், why you brethren are fighting with each other? ஏன் சகோதரர் ஒருத்தரோடு ஒருத்தர் போராடி? Sometimes they are taking this problem to the court. இது சில நேரத்துல கோர்ட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க, வழக்காடு மன்றத்துக்கு. But Paul is writing, பவுல் அப்போஸ்தலன், you don't have any kind of a wise man to solve this problem. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்களுக்குள்ள எவனுமே ஒரு புத்திசாலி Many இல்லையா? times the husband and wife problem comes, people they just go and fight and they do whatever they want. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுனா போய் அவங்க விரும்பறபடி சண்டை போட்டு அங்க போயிடுறாங்க. They are ready to go to the court, they are ready to go to the police station, but they never want to come and share their problem with the pastor. ஆனா அவங்க கோயில்ல பாஸ்டர் கிட்ட காரியத்தை சொல்வதற்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷன் போவான், கோர்ட்டுக்கு போவான், எல்லா இடத்துக்கும் போறாங்க. They will go to all the unbelievers of their relatives. அவர்களுக்கு சொந்தமா இருக்கிற அவிசுவாசிகள் எல்லாம், all these mamans and machans are used for good for nothing. ஒன்றுக்கும் உதவாத மாமாவிடத்திலும் மச்சாவினிடத்திலும் அவர்கள் போகிறது உண்டு. Once every problem has become to a very most dangerous condition, even which cannot be saved through ICU. ஐசியூ நிலைமைக்கு போகிற அளவுக்கு உன் பிரச்சனை அவ்வளவு மோசமா இருந்தாலும் கூட அது யாராலையும் சீர்படுத்த முடியாது. Then they will come to the pastor, pastor please help me. அதுக்கு அப்புறம் வருவாங்க பாஸ்டர் கிட்ட, எனக்கு உதவி செய்யுங்க. I said this is the only way I can solve the problem. I can give one injection and make them to die. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அந்த ஐசியூல இருக்கிற அளவுக்கு போன அந்த பேஷண்ட்டுக்கு ஒரே ஒரு ஊசி தான் சாவறதுக்கு. More than that I can't do anything. அதை விட்டுட்டு எனக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. Even some people, I always said, even God cannot help you. ஆண்டவர் கூட உதவி செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை கொண்டு போய், because their attitudes are wrong, their motive is wrong, their thinking is totally wrong. அவருடைய நடத்தைகள், அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனை சகலமே. So the love of the brethren is the most important thing. எனவே சகோதர சிநேகம், சகோதர அன்பு மிகவும் முக்கியமானது. First Peter 3:8 says, 1 பேதுரு 3:8 விதமாய் சொல்லுகிறது, and finally be all of one mind, having a compassion with one another, brother love as brother, be pitiful and courteous. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் முறுக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து, don't evil against evil, எனவே தீமைக்கு தீமை செய்யுங்க, but love one another, ஒருவர் and help one another, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க.
And in the even the stature of the perfect man, Peter is writing. பேதுரு அந்த பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை பற்றி In எழுதும்போது 2 Peter 1:5 it says, 2 பேதுரு 1:5 and besides this giving all diligence, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா, add your faith to the virtue, உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், virtue to knowledge, தைரியத்தோட knowledge ஞானத்தையும், to temperance, ஞானத்தோட temperance to patience, இச்சையடக்கத்தோட பொறுமையும், patience to godliness, பொறுமையோட தேவபக்தியும், and godliness to brotherly kindness, தேவபக்தியோட சகோதர and brotherly சிநேகத்தையும், kindness to the charity. சகோதர So சிநேகத்தோட before the அன்பு love comes, எனவே அன்பு வருவதற்கு brotherly முன்பாக love must come. அந்த சகோதர சிநேகம் To வரணும். have the brotherly love, அந்த சகோதர சிநேகம் you must understand who is your brother. உன்னுடைய சகோதரன் யார் என்பதை நீ அடையாளம் காணணும். The Paul is writing to Ephesians எபேசியர் எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் விதமாக எழுதுகிறார். 3:14 and 15 3, says, 14, 15. For this cause I bow my knees unto the Father of our Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய. So he is the head of the whole family. அந்த முழு குடும்பத்துக்கும் அவர்தான் தலை. He is the whole, we all belong to that family. நாம் எல்லாரும் அந்த குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள். So who are all your brothers? உங்களுடைய சகோதரர்கள் யார்? You can proudly say, நீங்க பெருமையா சொல்லலாம், we have a brother, we have a family. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க. We have a family. எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. In that family, அந்த குடும்பத்துல English speaking people are there. ஆங்கிலம் பேசுகிற ஜனங்கள் Spanish இருக்காங்க. is there. ஸ்பானிஷ் பேசுறவங்க இருக்காங்க. Africans are there. ஆப்பிரிக்கன் இருக்காங்க. Chapapuk and Japanese are there. ஜப்பானீஸ் இருக்காங்க. Chinese, Singaporean, everybody is there. எல்லாரும் இருக்காங்க. சைனீஸ் இருக்காங்க, சிங்கப்பூரியன் இருக்காங்க. So when people when they travel from here to the different countries for the reason of work, வேலை நிமித்தமா இந்த இடத்திலிருந்து பலவித இடங்களுக்கு மாறி போகிற when ஜனங்கள், they met some good people there, அவர்கள் இடத்துல சிலரை நல்லவர்களாக அவருக்கு அடையாளம் they fell in love and they marry. அவர்களோடு கூட அன்பு கூர்ந்து அவர்களோடு இணைந்து. I know a lot of Indians, they married a different country people, they are living very happily. அநேக இந்தியர்கள் மற்ற தேசத்தார்களை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாய் வாழ்கிறது எனக்கு தெரியும். Even many people who are living in Chennai, the pastor's children, those who all went to the foreign country to study in a Bible seminary, they married a different girl and they brought him here. They are living happily in Chennai. சென்னையில் இருக்கிற அந்த பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளி தேசத்துல போய் படித்து வித்தியாசப்பட்ட கலாச்சாரம் மொழி உள்ள பிள்ளைகளை அங்கே திருமணம் செய்து அவர்கள் இங்கு வந்து சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். How it was possible? இது எப்படி சாத்தியப்படுகிறது? They all understood who are their brothers. உண்மையான சகோதரர் யார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டார்கள். Blessed be the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு. So how I got my wife Jyoti? நான் என்னுடைய மனைவியை நான் எப்படி அடைந்து கொண்டேன்? Jyoti is nothing to do with Johnny Davis in the physical way. இந்த மாம்ச சரீரத்தின்படியா சகோதரி ஜோதி ஒன்று செய்ய முடியாது. We don't know anybody, each other. ஒருவரை ஒருவர் நாங்கள் முன்பு அறியோம். So as a family we both know each other because of the truth what we understood. நாங்க அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தின் நிமித்தமாய் ரெண்டு குடும்பங்களும் ஒருவரை ஒருவர் அறிந்த நிலையில். Both the families they accepted Jesus Christ. இரண்டு குடும்பங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். Both the families are born again. ரெண்டு குடும்பங்களும் மறுபடி பிறந்தவர்கள். Both the families are filled by the Holy Ghost. ரெண்டு குடும்பங்களும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். Through this connection only, இந்த இணைப்பின் மூலமாக this alliance came to an இந்த existence. தொடர்பு எங்களுக்கு உண்டானது. Our culture is different, language is different. எங்களுடைய கலாச்சாரம் மொழி வித்தியாசமானது. Mine is totally different. அவங்களுடையது வித்தியாசமானது. Till this point of life we are living very happy life. இந்த நாள் வரையும் நாங்கள் சந்தோஷமாய் வாழ்கிறோம். Then what is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? I don't know. எனக்கு தெரியல. Many people they are struggling and they are destroying their life because of this jati thing. இந்த ஜாதி ஒன்றை முன்பாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார். There are two type of things are there. ரெண்டு விதமான There காரியங்கள். is jati veri and jati patru. ஒன்று வந்து ஜாதி வெறி, ஒன்று ஜாதி And பற்று. before 150 years 200 years before there was a jati veri was there. ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பாக ஜாதி வெறி இருந்தது. Then after the independence slowly the things have started to come down. சுதந்திரத்துக்கு பின்பாக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. I already always studied in this government school in Tirukalikundaram. நான் திருக்கல்குன்றத்தில் இருக்கிற அரசு
அரசாங்க பள்ளியில தான் படித்தோம். As a children, we were almost more than 100 children in the school, in the same class. ஒரே வகுப்பிலே 100 பேருக்கு மேலாக இருந்தோம். We don't have any problem. எந்த ஒரு பிரச்சனையும் All இல்ல. the communities were there. எல்லா ஜாதியினரும் Even we don't have any kind of understanding of all these things. குறித்த அந்த ஒரு புரிந்துகொள்ளுதல் கூட எங்களுக்கு இல்ல. But now ஆனால் இப்பொழுது things are totally changed. காரியங்கள் முற்றிலும் All these jadi kachis have come and they injected the poison in the hearts of the young people. எல்லா விதமான ஜாதியாரும் வந்து அவர்கள் அந்த இளம் வயதுள்ள வாலிபர்களுக்கு மத்தியிலே எல்லாவற்றையும் அந்த all these are blessed and saved by the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட For your blessing, for your joy, the God is the reason for that. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். And when the missionaries came to this country, இந்த தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. they preached the gospel everywhere. அவர்கள் எங்கும் பிரசங்கித்தார்கள். When they came to the Tamil Nadu area, அவர்கள் தமிழ்நாடு பகுதிக்கு வந்து lot of British missionaries, they traveled in the small countries around this இந்த தேசத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு சென்று வெளியிருந்து வந்த மிஷனரிகள் அவர்கள் பிரசங்கித்தார்கள். இடையன்குடி, சாத்தான்குளம், all these places, lot of missionaries they traveled. அநேக மிஷனரிகள் தென்னிந்திய பகுதிக்கு வந்திருக்காங்க. Even in the Sriperumbudur, one of the missionary came. ஸ்ரீபெரும்புதூருக்கு கூட ஒரு மிஷனரி. In Velur a missionary came. வேலூருக்கு வந்திருக்கிறார். So when those people when they came, they saw the situation of this place. அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தபோது இடத்தின் சூழ்நிலையை விதமாய் அவர்கள் because the untouchability was very terrible in those days. அந்த நாட்களிலே தீண்டாமை என்பது மிகவும் கொடுமையான ஒன்றாய். because of this varnashramam, these downtrodden people, they were stamped like anything. இந்த வர்ணாசிரமம் என்று சொல்லப்படுகிற அந்த கொள்கையினால ஜனங்கள் பாகுபாடு பண்ணப்பட்டு அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். the rights were rejected, the education was அவர்களுடைய rejected, உரிமை பறிக்கப்பட்டது, அவர்களுடைய படிப்பு அவர்களுக்கு so these missionaries, they felt very pity on those people. எனவே அங்கிருந்து வந்த அந்த மிஷனரிகள் எல்லாம் ஜனங்கள் மீது இரக்கம் so கொண்டார்கள். they not only preached the gospel of Jesus Christ, சுவிசேஷத்தை மாத்திரம் அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. they want to uplift the society also. அந்த ஜனங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுடைய நிலையை அவர்கள் உயர்த்த முயற்சி செய்தார்கள். in those days, அந்த நாட்களிலே if you read in the history, அந்த வரலாற்றிலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா some people when they touch it is a தீட்டு. இப்படி ஒருத்தர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கிறதுனால ஒருத்தர் தொட்டுட்டா தீட்டாயிடுவாங்க. in some cases even they see it is a தீட்டு. சில ஜாதிகள்ல அவங்க பார்க்கவே கூடாது, பார்த்தாலே தீட்டு. such an awkward situation was அப்படி there. மோசமான ஒரு சூழ்நிலை. but that yoke was broke by the power of the gospel of Jesus ஆண்டவராகிய Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே அப்படிப்பட்ட நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டது. these people, they were not allowed into the temples. இந்த ஜனங்க அந்த ஆலயத்தை அவங்க அனுமதிக்கிறாங்க. all the Tamil people, they always love to worship. they all love, they believe that there is a God beyond them. அந்த தமிழ் ஜனங்களுக்கு எல்லாம் என்னன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நம்ம வணங்கணும்ங்கற ஒரு உணர்வு அவர்களுக்கு அதிகம். but they all never allowed them to the temple. ஆனா ஒருத்தரையும் உள்ள அனுமதிக்க but that's the time the missionaries they came. அந்த நேரம் தான் மிஷனரிகள் வந்த நேரம். they opened the doors of the churches and invited the people to come. சபையினுடைய வாசலை அவர்கள் திறந்து வைத்து ஜனங்களை உள்ளே வரும்படி அனுமதித்தார்கள். and even lot of social problems were there. அநேக சமுதாய பிரச்சனைகளும் அங்கே போய் கொண்டிருந்தன. when Raja Ram Mohan Rai was there, ராஜாராம் மோகன் ராய் என்கிற in those days there was a thing called sati was there. அந்த நேரத்திலே இந்த சதி என்கிற படுகிற உடன்படிக்கை செய்கிறார். if a husband dies, the wife also had to be burned lively. புருஷன் மரித்தானால் அந்த மரித்த அந்த சடலத்தை எரிக்கும்போது மனைவியும் எரிக்கப்படும். that was a terrible thing it was in India. அது இந்திய தேசத்துல மிகவும் but slowly all these things were changed by the strict rule of the British. ஆனால் இந்த பிரிட்டிஷாருடைய ஆளுகை நிமித்தமாக இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக குறைக்கப்பட்டது. many people they always say because of the British they ruled, we all become the slaves. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததனால நம்ம எல்லாம் அடிமைகளாக இருந்தோம் என்று अनेक நேரம் சொல்வாங்க. we didn't really become slaves, lot of things were changed. நம்ம अनेक காரியங்கள் மாற்றம் அடைந்தது ஒழிய நம்ம அடிமைகளாக ஆக்கப்படவில்லை. because under their regime they broke all this kind of dirty things from the society. ஆட்சியின் போதுதான் अनेक விதமான அந்த அசுத்தமான நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டது. so in this last days again this kind of a spirit is coming up. இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்டதான ஆவி கிரியை செய்கிற காலம் this spirit is affecting the whole community, society. இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் அது பாதிப்புள்ளாக்குகிறது. but the most tragic thing, that spirit has entered into the church also. மிகவும் பரிதாப ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால் இது சபைக்குள்ளும் வந்து விட்டது. even the people
people who are standing and preaching the word of God, they are addicted to this kind of a feeling. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வசனத்தை போதிக்கிற பிரசங்கிக்கிற அவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு அசுத்தமான காரியம் I know உண்டாயிற்று. one great man of God in Bombay, மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனை நான் அறிவேன். Trevor Conway. ட்ரெவர் கான்வே என்று Jyoti, சொல்லுவார். when she was very small, she used to go to that church. அந்த சபைக்கு ஜோதி சகோதரி சின்னதாக இருக்கும்போது போயிருக்கிறார். Sister Jyoti's father came to the ministry only in 1984, am I right? 1985 ஜீவன் அப்பா வந்து ஊழியத்துக்கு வந்தது. Before that he was doing some evangelical work. அதுக்கு முன்பாக அவர் வெறும் சுவிசேஷ வேலை So those செய்தார். times they were all part of the brother Trevor Conway's church. அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் அந்த ட்ரெவர் கான்வேயோட சபையே அங்கமாக இருந்தார். More than 800-900 people used to come to that church. 800-900 பேர் வரக்கூடிய ஒரு கூடுகை And செய்கிறார். Marathi people, Gujarati people, Andhra people, Tamil people, everybody was there. எல்லா விதமான மொழி பேசக்கூடிய வித்தியாசப்பட்ட கலாச்சாரத்துடைய ஜனங்கள் அங்கே வந்து. Even if you take the Tamil people, more than 150 people were there. தமிழ் ஜனங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 100 இருந்து 150 வரைக்கும் இருப்பார்கள். In that place, lot of other community in the Tamil Nadu, everybody was there in the church. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது மற்ற ஜாதி எல்லாம் கலந்து அங்க இருப்பாங்க. Suddenly one man, he made a click on his own Jadi people and broke the church out. அந்த இடத்துக்குள்ள தமிழ்நாட்டில இருந்து போனவன் ஒரு ஜாதிக்காரன் ஒரு கூட்டத்தை தனக்கு தான் ஜாதி கூட்டத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. That Trevor Conway, he is a pakka Anglo-Indian. அந்த ட்ரெவர் கான்வே என்று சொல்கிறவர் அவர் வந்து பக்கா ஆங்கிலோ இந்தியன். Anglo-Indian means he doesn't know anything Jadi about Tamil Nadu. அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதியை பற்றி எதுவும் தெரியாது. Even Marathi people doesn't know about all these things. மராட்டி பீப்புளுக்கும் தெரியாது. Though he is an Anglo-Indian, doesn't know anything about it. அவர் ஆங்கிலோ இந்தியனாக இருந்ததனால இந்த ஜாதி பற்றி எதுவுமே அவர் தெரியாது. When suddenly when 50-60 people went out of his church, அவருடைய சபையிலிருந்து திடீரென்று ஒரு 50-60 பேர் he was not able to understand what is the problem behind it. பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறத அவரால புரிந்து கொள்ள முடியல. Then he tried to trace it out, what is the என்ன பிரச்சனை தான் அதை அடையாளம் காணுவோம்னு சொல்லி அவர் தொடர்ந்து தேடினப்ப, and later on he found because of that one particular community they went out. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களை மாத்திரமே அவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி கடந்து போய் விட்டார்கள். Don't get offended. அத வந்து What I am speaking is the truth. இது நடந்த ஒரு உண்மையான காரியம். What I am speaking is the truth. நான் பேசிட்டு இருக்கதெல்லாம் இப்ப நடந்த உண்மைகளை பேசுறேன். In that same church, even if you are taken as all Tamilians, that is a different issue. எல்லா தமிழ் ஜனங்களும் போவோன்னு வெளியே வந்திருந்தா அது வித்தியாசமான காரியம். But what divided the church? அந்த சபையை எது பாகுபாடு பண்ணுச்சு? All told, எல்லாமே இந்த நேரத்தின் அடிப்படையில் this kind of a nasty thing is just everywhere. இந்த நாட்களிலே சபைக்குள்ளே அசுத்தமான இந்த காரியங்கள் எங்கும் இருக்கிறது. Why this problem is in Tamil Nadu? ஏன் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு? After I come to an understanding, நான் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு since I started traveling everywhere, ஒவ்வொரு இடத்துக்கு நான் பிரயாணப்பட்டு போயிட்டு even the south is the most worst place. இருக்கதே ரொம்ப மோசமான இடம் தென்னிந்திய பகுதி. My heart used to get break. என்னுடைய இருதயமே உடைஞ்சு போற அளவுக்கு. Why these people are like that? ஏன் ஜனங்க இப்படி இருக்காங்க? Wonderful people, sweet people. ரொம்ப நல்ல அருமையான இனிமையான Why they are not able to love each other? ஏன் ஒருத்தர் சிநேகிக்க முடியாம இருக்காங்க? Because they are not developed in the brotherly love. அவங்க சகோதர சிநேகத்துல இன்னும் முன்னேறதுனால. If you take in the Christian community in Tamil Nadu, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களானா, if you take as a whole, அந்த முழுமையுமா the எடுத்துக்கொண்டீர்களானா, two communities are very predominantly there in the Tamil Nadu. இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல ரெண்டு ஜாதி தான் அத வந்து Why they come inside? ஏன் அவங்க உள்ள வந்தாங்க? Because of the untouchability was there. அங்கே வெளியே தீண்டாமை When இருந்தது. missionaries, when they started the ministry, மிஷனரிகள் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த போது, so they found a comfort zone in the Christian religion. கிறிஸ்தவ மதத்திலே அவர்களுக்கு ஒரு சௌகரியமான சூழ்நிலை உண்டானது. So the 10-15% of the people, they accepted Christ by listening to the gospel. 10-15% இந்த வசனத்தை கேட்டதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். But rest 85%, மீதி ஜனங்கள் எல்லாம் they found some kind of a comfort and safety. அவங்களுக்கு ஒரு சமுதாய ஒரு பாதுகாப்பு அங்க அவங்களுக்கு வந்துருச்சு. In that line, அந்த வகையில the big two predominant the people have entered inside. அந்த ரெண்டு விதமான பெரிய ஜாதி உள்ள வந்துருச்சு. So if you take the whole Christian community in
in Tamil Nadu, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முழு கிறிஸ்தவ சமுதாயத்தையும் நீங்கள் the எடுத்துக்கொண்டீங்கன்னா 80% only these two people are very dominative. Wherever you go. எங்க போனீங்கனாலும் சரி இந்த 80% இந்த ரெண்டு ஜாதி தான் மெயின், எல்லாமே அங்க இருக்குது. But these two predominant people, இந்த இரண்டு விதமான முக்கியமான they are mass in the crowd. அவர்கள் கூட்டத்தில் அதிகமாக But when இருக்கிறாங்க. the time of marriage comes, they only accept the things of their own. அந்த திருமண காரியங்கள் மற்ற வரும்போது அவங்களுடைய காரியங்களை மாத்திரம் அவங்க ஒத்துக்க. Even though if this same thing is happening in CSI or any other place, I can understand those things. இதே வந்து ஒரு மத சார்புள்ள மற்ற சபைகளிலே நடந்ததுன்னா நான் அதை ஒத்துக்குவேன். But even the place where they think that they are filled with the Holy Ghost, these people are having this kind of a nasty attitude. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலும் இப்படி அசுத்தமான காரியங்கள். Before the return of Christ, this yoke must be broken by the blood of Jesus. இயேசு மீண்டும் வருவதற்கு முன்பாக அவருடைய இரத்தத்தினாலே இந்த அசுத்தமான நுகம் முறிக்கப்பட வேண்டும். I have wonderful friends in both the people. Wonderful people. ரெண்டு கூட்டத்திலே அதிகமான நல்ல ஜனங்கள் எனக்கு. But even when I try to behave and friendship with them, அவங்களோடு கூட நான் உறவு கொள்ள ஸ்நேகம் கொள்ள நான் முயற்சி and செய்வேன். sometimes that kind of a nasty smell used to come out of them. சில நேரத்தில் அவங்ககிட்ட அந்த வாசனை வெளியே வந்துடுது. I said, stop. அப்பா சொல்லுவேன், போதும், I don't want your friendship anymore. உங்களுடைய ஸ்நேகம் எனக்கு. If you don't know love your brother as உன்னுடைய yourself, சகோதர ஸ்நேகத்தை நீ ஸ்நேகிக்க உனக்கு தெரியவில்லை you are a என்றால் man with a bad attitude. நீ வந்து பொல்லாத நடத்தை உள்ளவனாய் இருக்கிறாய். ஒருத்தர் தான் இவர்களை. I speak to all the elderly people. நான் எல்லா முதிர்ந்த வயது உள்ளவர்கள் எல்லாரிடத்திலும் Don't inject this poison to your children, please. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்டதான நச்சுத்தன்மை Children, ஏற்காதீங்க. please don't listen to all these kind of things. இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு பிள்ளைகள் கவனம் கொடுக்காதீர்கள். Even in the 75 in the list, marry anyone you want. அந்த 75 பட்டியல்ல 75 வகை போட்டுருக்கா, அதுல யார் All are human beings. எல்லாருமே மனுஷன். If you cut their body, only the red blood will come. சரீரத்தை வெட்டினா அங்க ரத்தம் தான் வரும் எல்லாரிடத்தும். Even recently in South India, South Tamil Nadu, சமீபத்துல தென்னிந்தியாவில் there is one of my rich people in my family. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பத்தில். They are very rich people. அவர்கள் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள. They arranged a marriage to their son. அவருடைய மகனுக்கு அவர்கள் ஒரு திருமணம் ஆயத்தம் பண்ணினார்கள். So they arranged a son, a marriage girl, and the girl belongs to a very downtrodden society. அந்த பொண்ணு வந்து மிகுந்த தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். And some of the relatives, the old people, the Kelavan Kelavis are there, no? They are very dangerous people. அந்த உறவுக்காரங்களிலேயே மிகுந்த வயதானவர்கள் இருக்கிறாங்க. Till those saitans go to the grave, they will never repent. அவங்க வந்து கல்லறைக்கு போக வரைக்கும் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. Those people, don't do like that. They started fighting. அவங்க இத கேள்விப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. But what boy's father and mother said, ஆனா பிள்ளையோட தகப்பனும் தாயும் சொன்னது என்ன? we don't know anything. எங்களுக்கு எதுவும் தெரியாது. That girl is a very good girl. அந்த பொண்ணு மிகவும் நல்ல பொண்ணு. She belonged to a nice family. அவ ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை Parents are very good family. பெற்றோர்கள் நல்ல. Even my children, they don't know anything about caste. என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட ஜாதி பத்தி They said, if you are will, do come to the marriage, otherwise stay home. நீ வந்து உனக்கு வர விருப்பம் இருந்தா கல்யாணத்துக்கு வா. இல்லைன்னா People's mindset are totally changed nowadays. இப்ப இந்த நாட்களிலே ஜனங்களுடைய மனநிலைகள் மாறிக்கொண்டே வருகிறது. But if you stick on hanging with those kind of nasty things, அந்த அசுத்தமான ஜாதி நிறம் அதிலே நீ பிடித்துக்கொண்டே இருப்பாய். You will never be blessed. You will never enter into the kingdom of God. Write it in the Bible. ஆசீர்வதிக்கப்பட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரவேசிக்க முடியாது. Many times my teacher, they used to ask me, bring jati certificate. அநேக நேரத்துல என்னுடைய டீச்சர் வந்து ஜாதி சான்றிதழ் கொண்டு. I said, no jati sir. எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது. I'm only Indian Christian. நான் இந்திய கிறிஸ்தவன். My wife's certificate Indian Christian is there. என்னுடைய மனைவியுடைய சர்டிபிகேட். When my children were studying, என்னுடைய பிள்ளைகள் படிக்கும்போது they want community certificate for children. அவர்களுக்கும் இந்த ஜாதி சான்றிதழ் கேட்டிருந்தாங்க. All the children, school teachers, they know I am from a Tirunelveli fellow. அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நான் திருநெல்வேலியில இருந்து பிறந்தேன். So what for my children, they put BC, my blood was shoot up. என்னுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சு. I went and fought with the children. நான் அவர்களோட சண்டை போட ஆரம்பிச்சேன். Hey, who said like that? யார் அப்படி சொன்னாப்பா? I am OC. நான் வந்து ஓசி அதர் காஸ்ட்.
I am a only human being. நான் வெறும் மனுஷன் Put மாத்திரம்தான். Indian Christian. நீ வந்து இந்திய I கிறிஸ்தவன் am என்று not belong to மாத்திரப்படு. represent any caste in my life. நான் எந்த ஜாதியை சேர்ந்தவனும் அல்ல என்னோட So வாழ்க்கையில. if you see look at the roots of the caste, இந்த காரணத்துக்குரிய வேர் how this caste roots came எப்படி இந்த ஜாதி வேர் வந்தது? because of the occupation. அந்த வேலை நிமித்தம். இன்னென்ன வேலை செய்றவன் இன்னென்ன இது. But if you look about the disciples of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்தீர்களானா what kind of occupations they were all? அவங்க எப்படிப்பட்டதான வேலையில All இருந்தாங்க? they were all having jewelry store, 12 jewelry store. எல்லாரும் 12 நகை கடை வச்சிருந்தாங்களா? One fellow was a fisherman, ஒருத்தன் மீன் பிடிக்கிறவன், one fellow is a tax collector. ஒரு வரி வாங்குகிறவன். In the 12 disciples, everybody from their எனவே occupation. தேவன் அவர்கள் செய்த He வேலையை never went and knocked their doors. அவங்க Please listen to the scripture. அவங்க வீட்டு கதவை போய் இவர் தட்டல. They called them while they were doing their work. அவர்கள் வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்த போது இயேசு அவர்களை So அழைத்தார். if you study the caste system how came in our country, நம்முடைய தேசத்துல இந்த ஜாதி எப்படி வந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா according to the work what they do. அவங்க செய்கிற வேலை அடிப்படையாய் But Jesus was having everybody in his group. இயேசு கிறிஸ்துவுக்கோ எல்லா வகை கூட்டத்தினரும் அவரிடத்தில் இருந்தார்கள். But Jesus never identified them what they belong. அவங்க எதுக்கு சார்ந்தவங்கன்னு சொல்லி அதை வைத்து He அவர்கள் never அடையாளப்படுத்துறார். felt shame to call them their brothers. அவர்கள் சகோதரர் என்று சொல்லி அழைக்கப்பட அவர் ஒரு காலம் வெட்கப்படல. Nowadays this is a problem in the many big churches. இந்த பிரச்சனை இப்ப பெரிய பெரிய சர்ச்சுகள்ல கூட இருக்குது இந்த நாட்கள்ல. But those churches are run as a religion. ஆனா அந்த சபைகள் எல்லாம் மத சார்பிலே அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. But this is the church. ஆனா இந்த சபையோ It's not on that. அது நிமித்தமாக அல்ல. It is based on God. தேவனே It is அடிப்படையாக based on scripture. வசனத்தின் We அடிப்படையில் are all anointed by the Holy Ghost. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அடிப்படையில் அடிக்கிறது. We all must come out of this kind of a thing. இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நாம் எல்லாரும் வெளியே வரப்பட வேண்டும். My dear brothers and sisters, the reason why I spoke to you, அன்பான சகோதர சகோதரரே, நான் இதை எதற்காக பேசுகிறேன்? this is like a cancer. It entered and it's corrupting the இது whole ஒரு thing. புற்றுநோய் போல சபைக்குள்ள வந்து எல்லாரையும் அப்படியே கலங்கப்படுத்துது. Even all type of people having their own thing. எல்லா ஜனங்களுக்கும் அவர்களுக்கென்று சுயமான காரியங்கள் உண்டு. And சகோதரர்கள் யார் என்பதை நீங்கள் முதலாவது on any grounds, எந்த on நாளிலும் any grounds, எந்த இடத்திலும் if you try to offend your brother, நீங்கள் உங்கள் சகோதரர்களை அடையாளம் காண you are a sinner. நீங்க எதிர்த்தீங்கன்னா You will பகைச்சீங்கன்னா never enter into the kingdom of God. நீங்க ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க When I selected my life partner to my daughter, என்னுடைய மகளுக்கு வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்க I never asked and raised any question regarding the caste. இதை குறித்து இதை சம்பந்தப்படுத்தி எந்த ஒரு கேள்வியும் நான் Till this point of time, I don't know what caste my son-in-law belong. என்னுடைய மருமகன் எந்த ஜாதியை உடையவன் என்பது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. He is a good man. அவன் ஒரு நல்ல He மனுஷன். is a born again man. அவன் He மறுபடியும் is a good பிறந்தவன். Christian. அவன் ஒரு நல்ல That's all I கிறிஸ்தவன். know. அது மாத்திரம் தான் எனக்கு தெரியும். What about you, brothers? இப்போ உங்களை பற்றி என்ன சகோதரர்களே? So why I am talking strongly? இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்லுகிறேன்? I am preaching what I am practicing. நான் அனுபவித்ததை நான் உங்களுக்கு பிரசங்கித்து This is the கொண்டிருக்கிறேன். morning. இதுதான் எச்சரிப்பு. Let that yoke get broke in your heart. எனவே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நுகம் As long as you keep hold that feeling in your heart, அவ்விதமான ஒரு உணர்வை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கும் அளவும் write it in the last page of your Bible. அது உங்களுடைய வேதத்தின் கடைசி Put the date and time. அதுக்கு நேரத்தை காலத்தெல்லாம் You வச்சிருங்க. will not make up to heaven. நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. You must love everybody. எனவே எல்லாரையும் நீங்க அன்பு கூறணும். Nowadays, we all listen to the word of God. நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். How many of you ready to submit yourself to this word of God? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க முன் வருகிறீர்கள்? Only one sister raised their hands. ஒரே ஒரு சகோதரி தான் கை தூக்கி இருக்காங்க. What about rest of you? மீதி எல்லாம் என்ன? You want to maintain that? அது ஏன் நீங்க If you want to maintain it, no problem to me. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க My problem is only to preach the word. என்னுடைய பிரச்சனை எல்லாம் வார்த்தையை Your சொல்லுங்க. problem is to accept it or not. உங்களுடைய பிரச்சனை நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ. Accept it, you will come with me. ஏற்றுக்கொண்டா என் கூட வாங்க. If not, stay here. இல்ல இங்கே இருங்க. The building will be here, the doors will be here, chairs will be here. On the AC, sit here. இந்த கட்டடம் இருக்கும், சேர் இருக்கும், கதவு இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் இருக்கும். Till the 666 come and knocks the door, stay here. 666 வந்து கதவு தட்டுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்.
take that Satan to come out of your life. எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை வெளியே எடுங்க. If you have a battle towards that, அதுக்கு நேரா உங்களுக்கு போராட்டம் இருக்கும். அதை குறித்ததான போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குமானால், go to God. தேவனிடத்துக்கு போங்க. Lord, please help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. But some people, why they are preferring, I have to say the positive side also. நான் அந்த நேர்மறையான காரியத்தையும் உங்கள் பக்கத்திலே சொல்ல விரும்புகிறேன். Why they want to marry in that same thing? ஏன் அதே காரியத்திலே ஒரே இதிலே செய்யணும்னு விரும்புறாங்க? Our society is like is a socialized society. நம்முடைய சமுதாயம் அது ஒரு கூட்டமைப்பு. We are family oriented people. நம்ம குடும்ப அளவிலே நம்ம foreign countries things are not like that. Once they marry they'll go. அந்நிய தேசங்களில் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. But here it's not a problem. It's a big problem. இங்க வந்து பிரச்சனையே அதுதான். We are connected with பெரியப்பா, சித்தப்பா, மாமான்ஸ், மச்சான்ஸ், everybody is there. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியப்பா, சித்தப்பா, மாமா அவர்களோடு கூட நம்ம கூட்டம். So many times why people are getting afraid? ஏன் அநேக நேரத்துல ஜனங்க பயப்படுறாங்க? If we choose a life partner from a different society, when we all become one, that person should not be ill treated. அந்த வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவரை ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தா இந்த குடும்ப கூட்டமைப்பு எல்லாம் அவரை வந்து தவறா நடத்திடுமோ. That kind of a fear is also there. அப்படிப்பட்டதான ஒரு பயம் இருக்கிறது. Why that fear is coming? அந்த பயம் ஏன் வருது? If that fear comes, அந்த பயம் வந்ததுனா don't go to any function. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்க. Come to the Sunday meeting and Wednesday meeting. புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. If you come here, no, you won't get that problem. நீங்க வந்தீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனை. You are cutting the Sunday service and Wednesday service and going to the Kadani Villa. That's the problem coming. நீங்க புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு நீங்க காதனி விழாவுக்கு போறீங்க. As a if anybody is not, that's why the Bible says the world hates you. அதனால தான் உலகம் உங்களை பகைக்கிறது என்று வேதம் சொல்லுது. Since you are born of God, நீங்க தேவனாலே பிறந்தவர்களால the world is hating you. உலகம் உங்களை பகைக்கிறது. Who will love you? யார் உங்களை நேசிக்க முடியும்? Those who are all born of God only will love you. தேவனாலே பிறந்தவங்க தான் உங்களை நேசிக்க முடியும். So to enjoy the true love of God, எனவே தேவனுடைய உண்மையான அன்பை நீங்கள் you must come to the right place. நீங்க சரியான இடத்துக்கு நீங்க வரணும். If you go to the wrong place, you will never get it. நீங்க தவறான இடத்துக்கு போனா அங்க கிடைக்காது. If you want to eat the real idli and sambar, you must go to the Vasanta Bhavan. நீங்க உண்மையான இட்லி சாம்பார் சாப்பிடணும்னா வசந்த பவனுக்கு போகணும். If you should not go to the Munyandi Vilas, you will never get that. முனியாண்டி விலாஸ்ல இட்லி சாம்பார் கிடைக்காது. So if you come to the church of God, எனவே தேவனுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும். everything is here. இங்க எல்லாமே இருக்கு. The true brotherly love. உண்மையான சகோதர சிநேகம். It is not connected with anything. அது ஏதோடும் இணைக்கப்பட்ட ஒன்று அல்ல. It is connected only with the blood and the word of God. ஆமென். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடும் வார்த்தையோடும் மாத்திரம் இணைக்கப்பட்டது. Those who all accept my word say praise the Lord. நான் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. I hope next week you will come. அடுத்த வாரம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். If you didn't come, நீங்க வராட்டி I'll come to your house. நான் உங்க வீட்டுக்கு வருவேன். The double the dosage what I preach will be there. நான் கொடுத்த இதை விட 2 மடங்கு உங்க வீட்டுக்கு வந்து கிடைக்கும். I will knock your doors. உங்க வீட்டு கதவை தட்டுவேன். Brothers and sisters, be serious. எனவே சகோதர சகோதரி கொஞ்சம் Be serious. இதை குறித்து சீரியஸா இருங்க. Why this message is manifesting in this time? இந்த நேரத்துல இந்த செய்தி எதுக்கு நமக்கு சொல்லப்பட்டுச்சு? Where Johnny brother got this experience? இந்த அனுபவத்தை சகோதரன் ஜானி எங்கே பெற்றுக்கொண்டான்? Got it here only. இங்கே தான், வேற எங்கேயும் இல்லை. The things what I've seen with my own eyes. என்னுடைய கண்களினாலே நான் கண்ட காரியங்கள். It came and sowed as a small seed in my heart. அது என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு வித்தாகவே இருந்தது. Past many years it was grown like a big tree. அது ஒரு பெரிய மரமாக अनेक வருடங்களாக வளர்ந்து. This day it came out as a good sermon. இந்த நாளிலே அது ஒரு நல்ல செய்தியாக உங்கள் முன்பாக behind that there was a pain. எனவே இதற்கு பின்னணியிலே ஒரு வழி உண்டு. But you have to get out of that thing. அதிலிருந்து நீங்க வெளியே வரணும். So then only we can be a good brothers and sisters in Christ. அப்பொழுது மாத்திரமே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நல்ல ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்க முடியும். Be open hearted. எனவே திறந்த மனதோடு இருங்க. Be loving. அன்போடு இருங்க. Be careful. கவனமா இருங்க. Be concerned with each other. ஒருத்தர் கரிசனை உள்ளவங்களா இருங்க. Once you get the brotherly love, அந்த சகோதர சிநேகத்தை நீங்கள் ஒருமுறை பெற்ற பிறகு then only we can go to the next level called the true love of God. அந்த தேவனுடைய உண்மையான அன்பு அந்த நிலைக்கு நாம் போக முடியும். Before the
return of Christ, கிறிஸ்து வருகைக்கு the முன்பாக true perfect love must be restored in the church of தேவனுடைய God. அந்த பூரண அன்பானது மீண்டுமாய் சபைக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். I had that hatredness. எனக்கு அந்த வெறுப்பு I அந்த tell you the பயம் truth, I am not speaking நான் lies. பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். After I saw the difference of people, the way they behave in the church, அந்த சபைக்குள்ள இந்த வித்தியாசமான நடவடிக்கைகள், பேச்சுகள் இவளெல்லாம் I கண்ட was psychologically terribly affected. மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்ட I நிலையில almost come to the conclusion these fellows are worst people in the world. உலகத்திலே இவன் தான் மோசமானவங்கன்ற நிலைமைக்கு நான் வந்து But விட்டேன். I had a very big battle in my spirit. ஆனா என்னுடைய ஆவியிலே ஒரு மிகுந்த போராட்டம். I never liked those people. அந்த ஜனங்களை எனக்கு பிடிக்கிறதே இல்லை. But later on, God took that bitterness out of my heart. ஆனால் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதயத்திலிருந்து அந்த கசப்பை முற்றிலுமாய் அவர்கள் மீது இருந்ததை That bitterness came because of the way they behaved. அவங்க நடந்த நடத்தையினால தான் அந்த கசப்பு எனக்குள்ளே வந்தது. From that moment, I started calling only Anna, Akka. அந்த நேரம் முதல் அவர்கள் எல்லாரையும் நான் அண்ணன், அக்கா என்று அழைக்க ஆரம்பித்தேன். Who are they to I have to call them mama? அவங்க யாரு, நான் போய் அவங்கள மாமா அத்தைன்னு கூப்பிட? They are having their own type of feelings. ஏனென்றால் அவர்களுக்கென்று சுயமான அவர்கள் I உணர்வுகளை won't call those people. அவர்களை நான் அவிதமாய் நான் கூப்பிட Some kind மாட்டேன். of a rebellious spirit came in my mind. என் புத்தியிலே ஒரு எதிர்க்கிற ஒரு ஆவி வந்தது. And God broke that thing in a time came. ஆண்டவர் நேரம் வந்தபோது அந்த ஆவியை முறித்து போட்டார். So in my family we have everybody. எனவே எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் If you look at my dad's side, mom's side, all different type of people are there. தாய் வழி தகப்பன் வழி ரெண்டு விதத்திலும் எல்லாரும் இருக்கிறார்கள். Even the people who think they are very low class, wonderful sweet people. Wonderful sweet people. அந்த தாழ்வு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட ரொம்ப அருமையான ஜனங்கள் இருக்கிறார்கள். தமிழ்ல சொன்னா தங்கமான பிள்ளைங்க. God blessed us. We don't have any kind of difference. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. Things are totally changing. காரியங்கள் முற்றிலுமாய் But மாறுபட்டது. since you are predominant in a big level in the church community, இந்த சபை கூடி வருகிற அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு உயர்ந்த நிலையை நீங்க வைத்துக்கொண்டே இருக்கும்போது, பெரிய அளவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது, it will never help you. அது ஒரு காலம் உங்களுக்கு உதவி செய்யாது. May the Lord help you to get out of that ஆண்டவர் situation. தான் அந்த விதமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி உங்களுக்கு உதவி செய்யட்டும். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ தந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன்படி வாழ உதவி செய்யும். சகோதர அன்பிலே பலப்பட உதவி செய்ய ஆண்டவரே. ஜாதி வெறி, ஜாதி பற்று, இனவெறி, இனப்பற்று இவை ஒன்று எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. உலக வழக்கின்படி எங்களை விட மேன்மையானவர்களானாலும் தாழ்ந்தவர்களானாலும் எல்லாரையும் மனுஷர்களாய் மதிக்க நீர் கிருபை செய்யும். எல்லாரையும் நீர் உம்முடைய சாயலாக ரூபமாய் சிருஷ்டித்திருக்கிற ஆண்டவரே. எங்களை விட உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உமக்கு உண்பதாக சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். எங்கள் பழக்க வழக்கங்கள், காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மாற்றப்பட உதவி செய்யும். சகோதர அன்பிலே நாங்கள் பலப்பட உதவி செய்யும். எல்லா நுகங்களும் எங்கள் வாழ்க்கையில் முறிக்கப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம்.